What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கான்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. நாங்க தான் உங்கள் Toss Up Boys. மறுபடியும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஹோ 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 கிறிஸ்மஸ் சொல்ற மாதிரி டே ஹோ ஹோ ஹோன்னு அது கிறிஸ்மஸ் தீம். சாண்டா கிளாஸ். நீ தான் சாண்டா கிளாஸ் வணக்கம் சொல்லாத. இது இந்தியன் சென்டர். என்ன சொல்ல போறீங்க? வணக்கம். ஓசாப்புக்கு அனைவரும் வராதீங்க வருக என்று இவனாச்சும் சாண்டா கிளாஸ் வந்து அவன் வீட்டுல புரியும்போது வணக்கம். அதான் அதுதான் உண்மையாலே பீடோஃபைல். அப்படி யாராச்சும் வணக்கம் கத்திட்டு ஓடிடுவாங்கடா சின்ன குழந்தைங்க. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சோ டேய் நம்ம இயர் வரப்போறோம். ஐயா நினைக்கிறேன் நம்ம வந்து மோஸ்ட் லைக்லி நம்ம வந்து அடுத்த எபிசோட் நம்ம வெளியாக்கும் போது அடுத்த எபிசோட்னா நெக்ஸ்ட் எபிசோட் இல்ல நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது நம்ம வந்து நியூ இயர்ஸ் தாண்டி இருப்போம். ஓ ஆமா கரெக்ட். சண்டே வந்து எப்போ வருது? நெக்ஸ்ட் சண்டே இந்த சண்டே இல்லடா இப்போ இது வந்து கிறிஸ்மஸ் தாண்டி வரும். சோ அடுத்த எபிசோட் நியூ இயர் தாண்டி தானே வரும். இது வந்து 29 வந்துரும். சோ ரெண்டு நாள் வந்து அவங்க வந்து நியூ இயர் செலிப்ரேட். So I just want to wish you a Merry Christmas and also a Happy New Year. Happy New Year. தொண்டை மாட்டிச்சு. பெரிய சீஸ்ரீராம் நினைப்பு. சீஸ்ரீராமா இல்ல சீஸ்ரீராம்ல அந்த கரகர குரல்ல ஒருத்தர் பாடுவாரு. இல்ல சீஸ்ரீராம்னா பல்லாங்குழினா பல்லாங்குழி. ஆமா நீ இப்ப அதான் நீ பண்ண அப்படி இழுக்குங்கடா. எதை அப்படி வேற மாதிரி இருக்கு. சங்கீதம் உங்களுக்கு புரியாது. சங்கீதாவா? யார் சங்கீதா? சங்கீதம் என்ன ராகத்தை சொல்லு. ஒரு 3 ராகம் சொல்றேன். 3 ராகம்லாம் சொல்ல முடியாது. மௌன ராகமா? மௌன ராகமா? This is my kingdom come. This is my kingdom come. ஏன்னா நான் புலவர்கிட்ட தான் சொல்லுவேன். இது புலன் பீட்டு சொல்லுவியா? புலிவிட்டு சொல்லுவியா? புலவர்களுக்கு புலிவிட்டு சொல்லுதானே. புலவர்கள்னாலே புலிவிருது தான்டா. ஐயோ. சோ இருந்தாலும் இந்த வாரம் வந்து நம்மளுக்கு வந்து டாஸ் அப்ல நிறைய பேர் திருப்பி வந்து எப்படி இருக்கீங்க? காரி துப்புறது நம்மளுக்கு இப்ப அது நம்ம எச்சி பேரி அப்படி துப்பிட்டு தெரியும். அதானே இப்ப சோ நம்ம வந்து இன்னொரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ்ல 20k வந்துரும்னா 25k வந்துரும். 25k வந்துச்சா? I think by end of this year we will hit 25k. இப்பதான் நான் சொன்னேன் 500க்கு அப்புறம் 25k வந்துரும்னு. வந்துருச்சா? மேட்ஸ்ல பையன் வீக் சங்கீத சொரங்கல ஒரு இழுத்து விடுற ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்டா 500 கொடுத்துருங்க. எது 500 ஃபாலோவர்ஸ். ஓ அப்படி வரியா? அது நம்ம தான் ப்ரோமோட். அதான் நம்ம எவ்வளவு கூவி வைக்கிறோமோ அவளுக்கு அவ்வளோ. 100 ஓடியா நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? அடுத்த ஓடுதும் படம் வருது ஷார்ட் ஃபிலிம். ஆமா இந்நேரம் வந்திருக்கோம் தானே. ஷார்ட் ஃபிலிம் சொல்லுங்கடா. படம் சொல்லி எல்லாம் கங்க்ராச்சுலேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க படம் வருது. ஆவல காத்திருக்கோம். படம் எனக்கே தெரியும். அது ஒரு ஓப்பனிங் ஒரு படம் மாதிரி தான் இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு நாங்க பிளான் பண்ணிட்டோம் உனக்கு என்ன பண்ண போறோம்னு. அது நீங்க ப்ளாக்ல பாத்துங்க. இதுவே வந்து உங்களுக்கு வந்து இந்த எபிசோட் ஆரம்பிக்க முன்னாடி நான் உங்கள்ட்ட கேட்கலாம் உங்களோட நியூ இயர்ஸ் இந்த வருஷம் வந்து பண்ணீங்களே. So what are you proud of this year or what are you not proud of? இந்த வருஷம் வந்து நான் இது பண்ணிட்டேன். So அதனால நான் ப்ரௌடா இருக்கேன் அதை பத்தி சொல்றேன். இவன் யோசிக்கிறதுக்கு 6 மாசம் இருப்பான். நீ சொல்லி முடி. நான் அதுக்குள்ள யோசிச்சு எதுக்கு என் ஆன்சர் பிட் எடுத்து சொல்றதானே. நீ ஆன்சர் மாத்தி சொல்லு. எப்படி வார பைக்க சொல்ற மாதிரி உன் கதை என்ன இருக்கு? அதுக்கு இதை போடுறேன். ப்ரௌட்னா என்ன சொல்லலாம்? ஆக்சுவலி வந்து டாஸா வெடிக்கணும்னு யாருமே எதிர்பார்க்கல. டாஸா வெடிக்கணும்னு டாஸாவே எதிர்பார்க்கல. அப்புறம் வந்து நிறைய நம்ம கான்ட்ரோவர்சியெல்லாம் மாட்டணும். இதுல நீ ப்ரௌடா ஆக்சுவலி அது ஒரு ப்ரௌடான மூமெண்ட். ஆமா ப்ரௌடான மூமெண்ட். இல்ல நம்மள ஒரு 3 பேரும் மதிச்சு ஒரு கான்ட்ரோவர்சி நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். என்னது அந்த விஷயம் வந்து 2 பேரும் எப்படி இருந்தீங்கன்னு. I know. What yeah? I know. I am your best friend. Okay. Okay. But despite all this thing the thing என்னன்னா டாஸ் அப் வந்து லைக் போ இந்த வருஷத்துல ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் போனாலே வந்து நல்லா இருக்கு அப்படி சொல்றாங்க. நீ சொல்ற இந்த நியூ இயர்ஸ்ல திஸ் இயர்ஸ் கிஃப்ட் வந்து நாங்க தானே.
நம்ம தான் இந்த எல்லாருக்கும் நம்ம வந்து gift கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்போ ரொம்ப நாளா ஆரம்பிக்காத டாவியவே திருப்பி என்னது சாவி போட்டு திறந்து வச்சிருக்கேன். 2 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு திறக்கும். இதுக்கு முன்னாடி அதான் ரொம்ப வருஷமா திறக்காத. இந்த வீடியோ வரும்போது அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கும். ஆமா, யா டெஃபினெட்லி. சோ நீங்க லிங்க்ல பாருங்க, அவர் வீடியோ அப்லோட் பண்ணிருக்காரு இல்லையா. சோ உன்னோட தாடியை தடவி இந்த வருஷம் என்ன தாடி வளர்த்தேன். நான் நிறைய விஸ்டம் க்ரோ பண்ணிருக்கேன். விஸ்டமா க்ரோ பண்ணிருக்கேன். அது என்ன மரம்? அது ஒரு மரம்டா, மண்டையிலுக்கு மேல முளையும். சரி சொல்லு, என்ன மண்டைக்கு வேலை என்னென்ன வளரணும் அது வளரல. மண்டைக்கு மேல வளரும்டா, அதனால மண்டைக்கு மேல இல்ல. அப்புறம் மண்டைக்கு மேல என்ன சண்டைக்கு மேலே வரும். சரி சொல்லு. அவன் நிறைய வாழ்க்கையில பத்தி நிறைய கத்துருக்கேன்டா. அப்பனா எதுவுமே கத்துக்கலன்னு அர்த்தம். இப்போ சில பேர் ஸ்டேஜ் சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு பிடிச்ச படம் என்னது? ஆக்சுவலி எனக்கு நிறைய படம் பிடிக்கும். ஆக்சுவலி அப்படி நிறைய படம் பார்க்கலாம். அதை மழுப்புறதுக்கு ஒரு கவு ஒரு மாடு சொல்லு, என்னத சொல்றது சொல். இப்போ நீ விஸ்டம் கத்துக்கிட்டேன். So what are you proud of this year, or what have you learned this year? ஈஸியால என்ன லேர்ன் பண்ணேன்னா, மைக் இங்க இருக்குடா. ஃப்ரெண்டுங்களை நம்ப கூடாது. நட்புக்குள்ளே ஒரு பிரிவிங்கு வந்தது, ஏனென்று அது புரியவில்லை. இது கேட்டல, நம்ம 2 பேரும் உன் செருப்புல நீ ஒன்னு அடிச்சுக்கோ, என் செருப்பால நான் என்ன அடிச்சுக்கிறேன். வேற 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 டேய், விஸ்டம் கத்துக்கிற. விஸ்டம்னா என்ன தெரியுமா? இது ஒரு விஷயம் நான் பண்ணும்போது ஓகே இது பெட்டர். ஆக்சுவலி இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சேனா அது லெங்தா போகும். சோ நீ சொல்லு, நாங்க எடிட்ல பாத்துக்கிட்டோம். அவன் சொன்னோனே நான் என்ன கத்துக்கிட்டேன்னா முயற்சி. ஓகே गाइस, ஃபர்ஸ்ட் காலருக்கு போவோம். டேய் 10 நிமிஷம் பேசுறோம். நாங்க தான் சொன்னோமா இல்லையா? அந்த மாதிரி பெருசா சொல்றது ஒண்ணு இல்லையா? சரி ஓகே. அப்புறம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத. I think what Chris has done this year is, நான் சொல்றேன் as a friend, அவன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து கேமராமேன் எல்லாம் இப்படிலாம் பேச மாட்டான். ஆக்சுவலி ஆமா. சோ அவர் வந்து கேமரா முன்னாடி வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோன், முக்கியமா ஃபேன்ஸ் இப்படி இன்டராக்ட் பண்ணணும்னு கத்துக்கிட்டேன். ஆமா, அன்னைக்கு நேத்தா உனக்கு ஒரு ஃபேன் வந்து எப்படி வந்து நான் போய் ஞாபகம் இருக்கா, ஒரு பையன் வந்து உன்னை வந்து கை கொடுத்து போட்டோ எடுத்தானே. கை போட்டு பையன்டா. ஆரம்பத்துல வீடியோ ஃபைல் சொல்லும். ஓகே, ஆக்சுவலி நீ எடுத்து கொடுத்தப்ப தான் எனக்கு அந்த ஐடியாவே வந்துச்சு. சரி, அத சொல்லிட்டேன். நீ சொல்லனா கொஞ்சம் எலாபரேட் பண்ணிடுறேன். சொல்லிட்டல. ஸோ ஆக்சுவலி இட்ஸ் ட்ரூ. நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இன்ட்ரோவர்ட். அதனால அது எனக்கு அதை பத்தி வெளியாகிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் கதவு பூட்டிருச்சா? கதவு பூட்டி இருந்துச்சுடா. இன்ட்ரோவர்ட்ன்ற கதவு நானே இல்ல அவன் இன்ட்ரோவர்ட் இல்ல, அவன் ரொம்ப ஷை. இன்ட்ரோவர்ட் தான். நான் வந்து அந்த பவுண்டரிஸை பிரேக் பண்ணேன்டா. ஓ ஆமா. உங்க கண்ணுக்கு ஷையா தெரியுது காரணம் பிகாஸ் யூ க்ளோஸ் வித் மீ, பட் அதர் பீப்பிள் ஆர் நாட் வெரி க்ளோஸ். ஸோ அவங்க கண்ணுக்கு இன்ட்ரோவர்ட்டா தெரியும், அவங்க கண்ணுக்கு இன்ட்ரோவர்ட்டா தான் தெரியும். ஸோ அதை நீ உடச்சிட்டு வெளியே இருந்திருக்கிறேன். ஆமா. இப்போ நான் எல்லாரும் பண்ண கட்டி பிடிச்சி பேசுறல. இப்போ எல்லாரும் கட்டிப்பிடி வைத்தியம் தான். நான் இது முடிஞ்சிட்டு நம்ம கடைக்கு போறோம். நீ அங்க இருக்கிற வெயிட்டர் ஆர்லேருந்து இருக்கிற கஸ்டமர் கிட்ட ஒரு ஆள் கூட அப்படி கட்டி பிடிக்கல. அன்பே சிவம் எல்லாமே அன்பே சிவம். அன்பே சிவம் படத்துல அந்த ஆள் அடிபட்டு கடத்துல நாய் கூட போவோம் தெரியுமா? அந்த ஆள் பட்டுன்னு போட்ட கமலஹாசன் அன்பே சிவன். சரி சரி, நமக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீ என்ன கத்துக்க சொல்ற? எங்க கிட்ட கேட்டு நீ சொல்லு, என்ன கத்துக்கிட்ட? நான் இந்த வருஷம் என்ன கத்துக்கிட்டேன்னா, நீ யார் வேணா நம்பலாம், ஆனா கடவுள் மட்டும் நம்பாத. அது நீ கத்துக்கல. இல்ல, நான் என்ன கத்துக்கிட்டேன், யூ கேன் மேக், நீ வந்து எவ்வளோ நல்லது லைக் நோ மேட்டர் ஹவு மச் யூ என்டர்டெயின் பீப்புள், தேர்ஸ் ஆல்வேஸ் கோனா பீ பீப்புள் ஹூ ஹேட் யூ. ஓகே. So you cannot avoid that. I used to be like எல்லாரும் நம்ம ஹேட் பண்ணுவேன். நீ ஹேட் பண்ண காட்டாம கண்டுக்காம இருக்கேன். So I think I became less sensitive la. எனக்கு எதுமே இப்ப ஃபீலிங்கா இல்ல. எனக்கு அது பிரச்சனை, எனக்கு அது பிரச்சனை. Like I'm not, last time I used to be very defensive. Like you had to react a lot la. React a lot. Now I'm just like fuck it la, whatever. I became very numb to things. So and I feel that is a good and bad thing at the same time. So I became very numb to things. அதனால தான் லவ்வே வேணான்னு உட்கார்ந்துருக்கு இந்த வருஷம் ஃபுல்லா. ஓ, இது ஒரு காரணம். ஸோ நம்மள வந்து கமெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ரீனா ஸ்ரீ கிரிதரன், ஓகே, this was a like comments. Love the new intro and also congratulations to Chris for his upcoming movie. You guys are rocking it. Keep on doing this. Looking forward to season 2 of Natural Star Chris. காஜி ஸ்டார் கிரிஷ். இல்ல நேச்சுரல் ஸ்டார் கிரிஷ் அவர் சைடுல அவர் அஜித். இப்போ நீ தலலா இல்ல, கடவுள்னு சொன்னாலே அஜித்னு டக்குன்னு வந்துருது. யாருமே கடவுள் சொல்லவே இல்லை, நானே சொல்லிட்டு அன்பேசியம்னாலயா. ஸோ நிறைய பேர் இது போன எபிசோட் வந்து அந்த vlog-அ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ DJ HJJD has said தொப்பி போட்ட கிரிஷ் நோ, தண்ணி போட்ட கிரிஷ் செக்.
அது ஒரே ஒரு தடவை உன் vlogல காமிச்சதுக்காண்டி, அது ஓரமா அந்த டீன் உன்கிட்ட காமிச்சதுக்காண்டி யாரும் உனக்கு காமிக்கல. அதுக்குன்னு எல்லாம் பிளேபிள் பண்ணிட்டாங்க. ஆமாடா, தண்ணி அடிச்சாதான் கிரிஷ் ஒரு மாதிரி கிளிகிளிப்பா இருக்கேன். ஸோ அதே விலாசினி 477 சொல்றாங்க, the Guinness stout inside Chris. என்னது the Guinness stout inside Chris is really working. நீ தவுட்டுக்கு வந்து அம்பாசடர். இது வரைக்கும் ஏன் தலைமைக்கு எவனை அந்த கினஸ் தான் அவனை பேச வச்சிருக்கு. நீ தண்ணி போட்டதான்டா நல்லா பேசுற. தண்ணி போட்ட கிரிஷ். அப்ப காட்டன் வாங்கி கொடுங்க. எதுக்கு அப்பயும் கேட்கறேன், வாங்கி கொடுங்கன்னு என்ன சொல்றாங்க. So last comment is Raphael J. Roos Raymond has said, in this episode you guys look like Alvin and the Chipmunks. ஓ அந்த காத்துனா. Ponan Alvin the troublemaker. Jeevan Theodore cute and innocent. இது நான் ஒத்துக்கவே மாட்டேன். Chris Simon the smart one. இதுவும் அது என்ன நான் மட்டும் ட்ரபிள், அப்படி என்ன கஷ்டத்தை நான் கொடுத்தேங்க எங்களுக்கெல்லாம் கஷ்டம். So இருந்த comments ரொம்ப நன்றி. So if you haven't subscribed, please do subscribe. Christmas gift-ஆ கொடுக்கலாம். நாங்க வந்து வாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அடுத்த வாரம் ஜனவரி புது வருஷத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு சர்ப்ரைஸா அந்த எபிசோட்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். without being அம்மனமா பண்ண போறோமா? நீ காஜி நீ நேச்சுரல் ஸ்டாரை விட்டு காஜி ஸ்டார் நேச்சுரலா இருக்க ஆசைப்படுறாங்க. அப்படியா? நேச்சுரலா இருக்கா? நேச்சுரல் ஸ்டார் நீ பண்ற அந்த ஒரு எபிசோட். நானி இவர் ராணி இல்ல, இவர் பண்ணி. என்னது பண்ணின்னு சொன்னா காட்டு பண்ணில. நான் மெத்தட் ஆக்டர் அப்படியே மாறிடுவேன். சரி, இப்போ என்னன்னா நம்ம போன வாரம் வந்து இந்த காரா ஹைவே பத்தி பேசணும்ல, and then அந்த பினாங்ல அந்த மென்ஷன் காராட்டன் ஹைவே. ஸோ ஆக்சுவலி வந்து டிஎம்லாம் வந்திருக்கும் நிறைய பேர் வந்து ஆக்சுவலி அதை பார்த்துட்டு தே குட் லைக், ஓ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதைக்கு பேசி. டிஎம்ல வந்துச்சா? எனக்கு ஒரு ஆளு கூட டிஎம் பண்ண மாட்டேன். டிஎம்னா ஸ்பெசிஃபிக்கால தே லைக், ஓ லைக் எங்களுக்கும் கதை கேட்டிருக்கோம், எங்களோட ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு, எங்க சொந்தக்காரர் நடந்திருக்கு, இந்த மாதிரி காரா ஹைவேல போகும்போது லைக் பீப்பிள் லைக் யாரு எனக்கு டிஎம் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் பண்ணுவாங்க, கவலைப்படாது. ஐயோ. ஓசோ அது மட்டும் இல்ல, இந்த ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷனால எபிசோட் எண்ட்ல நான் வந்து கிறிஸ்மஸ் மித் அண்ட் லெஜெண்ட்ஸ் சொல்ல போறேன் கிரீச்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அது சொல்லலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கிறிஸ்டியன் சம்மதமா இருக்கலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பிரெஞ்ச் மித் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு, அதெல்லாம் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ப்ரிவியூ தான், எபிசோட் 2ல சொல்றேன். ஓகே. ஸோ ஐ தாட் ஓகே அவங்களுக்கு இந்த மாதிரி கதைலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து சரி நம்ம போய் நோண்டுவோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி யாரு கதையை நோண்டினேன், கதை நோண்டினேன். அவங்க நோண்டு மாதிரி சொல்றேன், அது இப்படி நோண்டு, அது இப்படி நோண்டு சொல்றேன். அது நான் பாபிக்கு பண்ணும்போது என்ன பண்ணலாம், பாபிக்கு பண்ணும்போது இப்படி என்ன பண்றாங்க புக் நோண்டுற மாதிரி இப்படி காட்டியிருக்கான்ல. இல்லடா நான் அது பாபிக்கு பண்ணிட்டு இருந்ததா. எப்படி இப்படி பாபிக்கு அந்த இது விஸ்வநாதன் ஃபேன், அது குச்சி இப்படி வச்சு வைப்பாங்க. இல்லடா இது அந்த குச்சி இல்ல, அந்த என்னது இந்த ஃபேன் நீ சாப்பாடு லிட்டில் பிகோ கொரியன் பாபிக்கு. ஓகே தான், நீ தான் வாங்கி கொடுக்குற. ஐயா ஜாலி, நீ தான் வாங்கி கொடுக்குற. நீ 30 நிமிஷம் லேட்டு, அப்பனா 1 நிமிஷத்துக்கு ஒரு சாப்பாடு. நாங்க கொரியன் பாபிக்குள்ள 30 டிஷ் எடுக்க போறோம். அந்த கடையில புதுசா வேலை பார்க்குற ஆள் பாக்குறியா? இல்ல சரி அப்புறமா பாருங்க. ஓகே, முன்ன TV3ல வந்து there used to be this thing called மிஸ்டரி நுசாந்தாரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். ஞாபகம் இருக்கு? நான் வந்து இந்த புக் தான் படிப்பேன். ஓகே, அது வந்து மிஸ்டிக். மிஸ்டர் புக் படிப்பேன். Actually that book was the first introduction of porn to me. Soft core porn. கில்மானா அப்படி ஒரு போட்டோ வரைஞ்சிப்பான் பாரு, ரசிச்சு வரைவான். எல்லாம் கதையும் செக்சுவலா தான் இருக்கு. பட் அந்த மிஸ்டிக் பத்தில இப்போ உங்க சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்கன்னே, அந்த மிஸ்டிக் வந்து ஒரு புக்கு எண்ட் கடைசி பேஜ்ல தான் வந்து அது வந்து கருப்பு கலர்ல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. தட்ஸ் apparently that's scariest கதையிலேயே அதுதான் ஆக ஸ்கேர். ஏன் பெல்லா நானே என்ன சிக்கு வந்துருச்சா ஓகே. ஸோ அது வந்து மோஸ்ட் ஸ்கேரியஸ் கதை மாதிரி இருக்காங்க. ஸோ அது வந்து மிஸ்டிக் புக்கு. முன்ன 7-Eleven போயிட்டு நான் வாங்க மாட்டேன், அப்புறம் படிச்சுட்டு வச்சுட்டு வந்துருவேன். எப்படி திருப்பி அப்ப அடுத்த வாரம் இன்னொருத்த வாங்கும்போது 2 பேஜ் ஒட்டி இருக்கு தானே. எனக்கு தெரியும் டி, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அப்ப புரியல. ஸோ மிஸ்ரி நுசாந்தரா வந்து இப்போ யாருக்கு தெரியாதவங்கள வந்து அது வந்து எப்படின்னா, இப்போ அது வந்து ஒரு பேய் ட்ராமா, பேய் சீரிஸ் மாதிரி. பட் எப்படின்னா வந்து அது ரீஎனக்மெண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஹோஸ்ட் பண்ணி ரிப்ளீஸ் பிலீவ் இட் ஆர் நாட் இருக்குல்ல அந்த மாதிரி, ஆனால் அது பேரநார்மலா போகும். ஸோ அதில் வந்து அவன் ஹோஸ்ட், அவன் முன்ன வந்து ஹோஸ்ட் பண்ணுவான். அப்புறம் என்ன பண்ணுவான், அவன்
எந்த இடத்த பத்தி இந்த ஹாண்டட் பேசுறானோ அந்த இடத்துக்கே போய் அவன் அங்கேயே ஷூட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம சுடுகாட்டிலேயே போய் ஷூட் பண்ண தருமா, நம்ம சுடுகாடு நம்ம போல தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால போயிட்டோம். ஓகே, ஸோ அவன் அந்த மாதிரி போவான். ஸோ அதுல வந்து there was one particular episode where there was a group of paranormal investigator. இப்போ யூஎஸ்ல ஒருத்தர் ஃபேமஸா இருப்பான், அவன் பேர் நான் மாத்துட்டான். ஆனா எப்போ பார்த்தாலும் கெட்ட வார்த்தையில ஏசுவான். அவன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் பல்கா இருப்பான். அவன் பேர் ஜாக்கான்னு தெரியல. ஷவுட் பண்ணி முடிச்சோன்னே அப்புறம் சார் கடத்துல காட்டுவாரு, முதுல கீறி இருக்கும். தெரியும், டுவேன் ஜான்சன். டுவேன் ஜான்சன் பார்த்தா பேயே கூட்டமா கிளம்பி இல்ல டுவேன் ஜான்சன் அவன் பேர் மறந்துட்டேன். டேவிட் பிளேன். அவன் மேஜிக் ஷேடா பைத்தியம். கிளியரா அந்த ஷோ நீ பாக்க. டேவிட் பிளேன், டுவேன் ஜான்சன். ஏன்னா டி உனக்கு ஏதாச்சும் இருக்கா? ஜானுக்கு இந்த டேவிடுக்கு சம்பந்தமே இல்லை. அவனுங்க அந்த வெள்ளைக்காரன் மாதிரியே வந்து they try to make இங்க மலேசியால ஒன்று பண்ணாங்க. அவங்க பேர் வந்து சீக்கர்ஸ்னு இருக்கும். Oh yeah, I've seen this. சீக்கர்ஸ்னு ஒரு குரூப். So this group of paranormal, actually சீக்கர்ஸ் வந்து NT7 தானே. நொசந்தரா வந்து மிஸ்ட்ரி நொசந்தரா அது TV3. பட் he அந்த ஒரு எபிசோட்ல they joined. லைக் அந்த மாதிரி crossover. அந்த காலத்துல அவெஞ்சர்ஸ் மாதிரி. So but they had their own show. ஆனா இந்த இதுல வரும்போது அவங்களுக்கு ஷோ வரல. They just like இந்த எபிசோட் நாங்க ஒரு paranormal group பார்க்க போறோம், அது இவங்க அப்படின்னு. சிவஜி நான் உன்கிட்ட சொல்றேன், நீ பேசுறீ இல்லையோ, நீ சொல்லும் போது கொலுசத்து மாதிரி கட்டிட்டு இருக்கு. அதான் அது அப்பப்போ ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆமா, என்ன ஃபீலிங், என்ன ஃபீலிங். நீ எது வேணா பண்ற, ஆனா இது மட்டும் பண்ணாதடா, அசிங்கமா இருக்கு. எனக்கு தெரியல இருக்குடா. அப்ப ஏன்டா கேக்குறீங்க என்ன ஃபீலிங்? என்ன ஃபீலிங் தான் கேட்டோம். அந்த ஃபீலிங் காட்ட சொன்னோமா? ஃபீலிங் காட்ட சொன்னா என்ன ஃபீலிங் காட்டவும் இல்ல. இங்க பாரு, தெரியாது. வெக்கப்பட்டனா வெக்கப்பட நீ பைத்தியம் மாதிரி இருக்குடா. காஞ்சனா மியூசிக் மாதிரியும் இருக்கு. இது ரஜினிகாந்த் சிக்கன் ரைஸ் ஆட்டு கோழி பல்ல மாட்டிதான் துப்பி. நீ அப்படி எவனாச்சும் பார்த்து கேட்டா, சார் ஏதாச்சும் பல்ல மாட்டிக்கிச்சா, லைட்டா மாட்டிக்கிச்சு, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்க நீ. சரி விட்டு சாப்பிடலாம். ஓகே, உனக்கே தோணுது தானே இதுல பல்ல மாட்டிக்கிச்சா இப்படித்தான் எல்லாத்தையும் நீ. சரி ஓகே, பல்லு பட்டு மட்டும் அவன்கிட்ட தடிட்டு இருப்பான். பல்லு படம் இருந்தா ஓகே. ஸோ திஸ் இந்த சீக்கர்ஸ் வந்து தே ஆர் லைக் கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு paranormal, லைக் லிட்டரலி. ஏன் அவங்க ஏன் தனியா தெரிஞ்சாங்கன்னா, அவங்க வர ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்து ஏதாச்சும் ஒரு உருவம் தெரிஞ்சிடும். அவங்க அந்த என்னது இன்ஃப்ராரெட் கேமராவா அது, அப்புறம் அந்த டாட் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த எக்ஸ்பாக்ஸ்லாம் நீ ஆன் பண்ணிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணா உன்னோட கேமரால வந்து அது புள்ளியே தெரியும். ஸோ யாராச்சும் நவுந்தாங்கன்னா அது ட்ராக் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி டிவைஸ்ல வச்சு ஸோ அவங்களோட எபிசோட்ல எவ்ரி எபிசோட்ல ஏதாச்சும் நடந்துரும். அது இன்ஃப்ராரெட் அது. ஓகே நம்ம ஐபோன்ல இருக்கு. சோ நீ ஐபோன் வந்து ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்றல, அது பண்ணும்போது ஐஷா அந்த டாட்ஸ் தான் வரும். அப்ப அத வச்சு பேய் கேப்சர் பண்ணலாமா? பண்ணலாம்டா, பண்ணலாம். பேய்க்கு ஒரு புது ஐபோன் வாங்கி கொடுத்தாரு. அது நம்ம பேய் வச்சு ஸ்கேன் பண்ணுவோம் இன்ஃப்ராரெட்ல. அது ஓமுஜி ஐஷி கேங்க there's IR plus. so ஐபோன்ல இருக்குல இங்க இது. ஓகே, एक्चुअली இது நான் ஒரு ஃபேக்ட் கண்டுபிடிச்சேன். இது வந்து வச்சு இப்போ எனிவே யூ ஹிடன் கேமரா நீ வச்சினா அது காமிக்கும் எங்க, like it will bounce back the ray light. so நீ தேவ தியேட்டர்ல வந்து கேமரா வச்சிருப்பாங்க. சோ அது வந்து கேமரா திறந்தோம்னா அவங்களுக்கு அடிக்கும். அவங்க சைடுல இருந்து அது பளிச்சுன்னு தெரியும். so they know you are recording and அவங்க நிறைய விஷயம் பார்த்திருப்பாங்க. அது வேற விஷயம். okay, aren't they cute with jiggly hats? ஸோ இந்த சீக்கர்ஸ் வந்து நிறைய ஹாண்டட் பிளேஸ் போனாங்க. பட் இந்த ஒன் ஆஃப் த ஹாண்டட் பிளேஸ் வந்து ஐ திங்க் த எபிசோட் டிடன்ட் கம் அவுட். ஸோ தெரியல, பிகாஸ் அவங்க வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவன் வந்து என்ன சொன்னான்னா எக்ஸ்பீரியன்ஸாகவே வந்து தே டோல் இதுதான் நடந்துச்சுன்னு. ஸோ திஸ் குரூப் தே வென்ட் டு திஸ் பிளேஸ் இன் புக்கிட் துங்கு. புக்கிட் துங்கு இஸ் இன் கேரள வந்து புக்கிட் துங்கு பங்களோன்னு நீ சர்ச் பண்ணனா அது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹாண்டட் பிளேஸ் இன் மலேசியாவில். அது நீ டாப் 10 எடுத்தனா அது இருக்காங்க. ஓகே, இப்போ போன வாரம் அந்த பினாங் மென்ஷன் சொன்னல, அந்த மாதிரி இதுவும் ஒரு இடம். ஸோ அவங்களோட கான்செப்ட் எப்படின்னா, வந்து ரெண்டு பேராக தான் போவாங்க. ஆனால் ரெண்டு பேராக ஒரு தடவை தான் போவாங்க. லைக் தேல் பி குரூப் ஆஃப் லைக் 6 or 7. ஓகே, 2 பேர் அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வா. அப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்து இன்னொரு பேர் 2 பேர் 3 பேர் அப்படி அனுப்புவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வாட் தேல் டூ இஸ்
they'll send one new person from the group. நீ ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீ அங்கேயே உட்காரு. ஏன்டா அவன் அங்கேயே உட்கார சொல்லிட்டு கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பெல்லாம் வருவாங்க உட்கார ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு என்ன தெரியும் அதுதான் வில் பி த எபிசோட்ஸ் லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் எபிசோட். என்னச்சு நீ அங்க ஷோ போய் இல்ல இப்ப ஷோ இல்ல இப்ப நம்மளே பண்ணலாம் அந்த ஷோ. நான் வாலண்டியரா போறேன். ஆல்ரெடி நீ போனா நாங்களே அங்க வேற ஒண்ணு இல்ல. அவங்க ஒருத்தனை போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சு வந்துருவாங்க. நாங்க அது தாராளமா பண்ணிடுவோம். ஒன்ன போய் ரூம்ல அவன் ஆனா சாப்பாடு வாங்கி வச்சிருங்க. மயிரி 1 மணி நேரத்துக்கு தான்டா. ஒரு மணி நேரம். ஸோ நீ உட்காருவ. ஸோ அந்த டைம்ல தான் வந்து லைக் யூஸ்வலி வந்து யாராச்சும் உட்காந்தாங்கன்னா they will see அந்த கருப்பு வெள்ளை உருவம் போகிறது and then நாய்ஸு சிரிக்கிற சத்தம் நடக்கிற சத்தம் அதுதான் அந்த எபிசோட ஆக கடைசி அந்த இன்டென்ஸ். அந்த ஸோ இது வந்து இவங்க as usual அவங்க அந்த புக்கே துங்கோட பங்களோக்கு போயிருக்காங்க. நார்மலாக ஓகே நம்ம வந்தாச்சு they'll explain all that. Then he said first அந்த ஹோஸ்டும் another of his friend both of them went. சொன்னா நான் உள்ளே போனேன். ஸோ இட்ஸ் அ abandoned பங்களோ லைக் சரியா வந்து பார்த்துக்காத ஒரு இடம். அது புல்லு இதெல்லாம் முளைச்சிருக்கும். And then the thing is it smells. ஏன்னா அது வந்து பேட்டோட என்னது ஹப் மாதிரி ஆச்சு. ஸோ வவ்வாலோட இது. ஸோ லைக் அது செம்ம வந்து வாடை அடிக்குமா. ஸோ he was like நீ எங்கே நின்னாலும் உனக்கு அந்த யூரின் ஸ்மெல் வந்துடும். நீ எங்கே நோ மேட்டர் நீ மேலே நிற்கிறியா நீ வெளியே வாசலில் நின்று நீ உள்ளே போனால் கூட லைட்டாக அந்த பஞ்சன் ஸ்மெல் உனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். உள்ளுக்கு போகும்போது கொஞ்சம் தீர்த்தம் கொட்டுமே. வவ்வா மூத்துறோம். ஆசீர்வாதம் பண்ணு. இது வவ்வாலு. ஏய் நான் செத்துறேன்டா போப்பா என் படத்தை தாண்டி போ. அது இப்படி வாடா வா என் பேட்டுக்கு வந்துட்டியா அதோட பேட்டா அது. ஓ அத சொன்னியா? எனக்கு வேற உனக்கு அத தோணுச்சா? என்ன தோணுச்சு? அப்புறம் சொல்றேன். இல்ல என்ன காமெண்ட்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே சோ இவன் சொன்னா சோ he and the friend went they went and explored அந்த ground floor la. So ground floor வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. So he said உள்ள வந்து everything was demolished. இப்ப ரூம்னு ஒன்று இருந்தா கூட வெறும் தூணு தான் இருக்கும். ஸோ உனக்கு வந்து எது ரூமு எது ஹால்னு வந்து ஸோ தூணு அப்புறம் ஒரு சில தான் ரூம் இருக்குது பட் ஜஸ்ட் கல் எல்லாம் உடஞ்சி அங்கே இருக்குது. அண்ட் they saw a lot of needle and syringes. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரக் எடுக்கு அந்த மாதிரி. ஸோ அது அங்கே கிடக்கும். தென் யூ கேன் சி லைக் சொல்கிறாங்க இந்த வீட்ஸு அந்த பட்ஸ் எல்லாமே அங்கே கிடக்கும். ஸோ அது வந்து ஒரு ட்ரக் அடிக்கோட அது ஒரு ஹப் மாதிரி. ஸோ நம்ம அந்த மாதிரி எடுத்து போனால் ப்ரூம் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன் அப்படி ஸ்வீப் பண்ணி நம்ம ஒரு பாதை கிரியேட் பண்ணிடுவோம். நம்ம என்ன சோஷியல் சர்வீஸை பண்ண பொது சேவை பண்றாங்க. நம்ம அதை பண்ணுவோம்டா. திடீர்னு ஒரு ஊசி இது குத்திருச்சுன்னா அவ்வளோதான் பச்சை கோவிந்தம். ஸோ they saw the screen so they suspected okay இங்க வந்து யாரோ தங்குறாங்க அந்த மாதிரி. என்ன இல்ல அவங்க என்ன சார் பேயும் இப்போ ட்ரக்ஸ் எல்லாம் எடுக்காது. பேயும் ரொம்ப நாள் ஆள் வர்ற டிப்ரெஷன்ல இருக்கு. இது பேய் அதுக்கு யார சப்ளை கொடுத்தா? அவனும் ஒரு பேயா தானே இருப்பான். அவன் பேய் சப்ளை. ஆமா அவன் போதை யுவானா அவன் போதையில செத்தவன். போதை உள்ள அங்கேயும் பேய் அந்த டீல். ஓ அப்படி ஆயிருந்தா டீல் ரோலக்ஸ் இன்னைக்கு டே 1 சார் கொடுங்க சார் போதும் சார். இன்னைக்கு டே 1 எல்லாரும் பாவியை ஃப்ளோட் பண்ணிருக்காங்க. 6 மாசமா டே 1 தான் சொல்லிருக்கீங்க. செத்து வரணும்ல டெய்லி. ஸோ இதுக்கு ரெண்டும் வந்து நடந்த he said அந்த பங்களோ உள்ள பூந்துட்டு ஸோ ஈஸா அந்த செவுத்துல கிராஃபிட்டிலாம் வந்து வரைஞ்சிருக்கும். லைக் கெட்ட வார்த்தையில துருவா இருக்குமா லைக் புக்கிமா அலு அது கெட்ட வார்த்தையா? அந்த இல்ல கெட்ட வார்த்தைலாம் இருக்கு. அவன் சென்சர் பண்ணி சொல்றான் லைக் லைன் சாவ் சீபாய் அப்பெல்லாம் எழுதிருக்கும். அது சென்சர் பண்ணி சொல்றேன். ரொம்ப அருமையான கெட்ட வார்த்தை. என்னது சிம்பிளான கெட்ட வார்த்தை இது லைன் சாவ் சீபாயா? அப்ப உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை இல்ல ஒரு கெட்ட வார்த்தை நம்ம சென்சர் பண்ணிடுவோம். சொல்லு நீ சொல்லனாலும் சென்சர் தான் பண்ணுவோம். இப்போ நீ சொல்றியா? நான் ரொம்ப நல்ல பிள்ளை எனக்கு தெரியும். பொய்யாது அவன் எப்படி உட்கார்ந்து ரசின்னு பாருங்க. சொல்றான் எனக்கு தெரியாதா? தெரியாதான் சொல்லணும். நான் அவனை சொல்ல வைக்கிறேன் கவலைப்படாத. இன்டர்மீடியட் லெவல் கெட்ட வார்த்தை இப்ப கத்துக்கிட்டேன். மத்த ஒரு தான் கெட்ட வார்த்தை பேசுனா ஆமாவா? So as they were exploring first thing they heard was they will hear a giggle. அது குதிரை கத்துறது. அது சிம்சன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. சிம்சனா? ஓகே சிம்சன் இல்ல ஃபேமிலி கை. சசிகுமார் சரி என்ன சிரிக்கிறீங்க எங்க இருக்கீங்களா அந்த மாதிரி. ஸோ ஓகே ஆனா அவனுக்கு சந்தேகம் என்னன்னா இட் குட் பி த பேர்ட். அந்த பேர்ட் தெரியுமா அந்த ஒரு மாதிரி தொண்டை மட்டும் பெருசா இருக்கும். தொண்டை பெருசா இருக்கும். ஸோ அது வந்து பூந்துருச்சு.
இல்ல அது சத்தம் போட்டாலே காட்டுல கேட்கும் போது சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். சம்திங் அதர்ல அது இன்னும் பேர் சொல்லுவாங்க மறந்துட்டேன். அது அதான் நான் மறந்துட்டேன்னு சொன்னல. பேய் குருவி. பைத்தியம். பேய் குருவியா? ஓ இப்ப வந்து காட்டுல யாரும் சிரிச்சா அது பேய் குரங்கு. ஏன் இதுல பேர் இருக்குல்ல அதுக்கு. நீ யாரும் சிரிக்கா பேய் குருவி தான். டேய் இப்ப நீ சமாதானம் படுத்துட்டே பயமுத்துறியா? பேய் குருவி இது யாரும் தெரியாத முன்னால கூட கார்த்திக் வந்தா நினைச்சு பாரு. அது சிரிச்சு டி மச்சி யாரும் சிரி அது பேய் குருவி தான் இருக்காது. ஓ ஆமாவா பேய் குருவியா? பேய் குருவியா? ஸோ they had giggling voice as usual. அந்த EMF மீட்டர்லாம் அடிச்சு அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தாங்க. நாயில வந்து அந்த இது பேய் குருவியா? ஓகே. ஸோ இவன் வந்து அந்த மீட்டை வைக்கும் போது ஆஃப்கோர்ஸ் அந்த மீட்டை வந்து அந்த பச்சை கலர் லைட் வரைக்கும் அடிக்குது. ஸோ இண்டிகேட்டிங் சம்திங் இஸ் தேர்லாம். there's a thing EMF இருக்குல்ல உன்னோட ஃபோன் கிட்டலாம் கிட்ட வச்சா அது நான் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய பார்த்தேன். அது எங்கே உனக்கு ஒரு பஸ் ஒரு இரும்பு இருந்தா கூட அது டிடெக்ட் பண்ணுது. ஸோ கொஞ்சம் அதான் இப்பவுமே பக்கத்துல வந்தாலே வந்துடும். இரும்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு பாரு இரும்பு. டேமேஜ் ஆகி இரும்பு போட்டு வச்சிருக்கேன் சார் காப்பாத்துங்க. Have you seen the movie Love Guru? Oh my god. அவன் வந்து ஜெசிகா ஆல்பா வந்து அவன் இதுல உட்காரான். அவன் வந்து செலிப் எடுத்துருப்பான். ஸோ அவன் வந்து மெட்டல் அண்டர்வேர் மாதிரி போட்டு வச்சிருப்பான். ஸோ அவனை திடீர்னு ஏறி எப்படி தருவான் ஜஸ்ட் டாக்கிங். ஆமாவா? ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அடுத்த டீம் அனுப்பணும். ஸோ த நெக்ஸ்ட் டீம் ஒரு 3 பேர் அனுப்புனாங்க. இவன் சொல்றான் பிகாஸ் இவன் 3 பேர் அனுப்பும் போது they will only had அவங்களுக்கு POV கேமரா தான் இருக்கும். they can see the torch light. ஏன்னா அது அவ்வளோ பெரிய மென்ஷன்ல ஜஸ்ட் பங்களோவில் அது பெருசு தான். ஆனால் நீ கம்பேர் பண்ணால் அது ஓகேலா ஹிஸ்டரின்னு பார்த்தா இட் வாஸ் பிரிட்டிஷ் ஓன் பங்களோலாம். ஸோ தேர் வாஸ் அ ஸ்டாரி வே அந்த பிரிட்டிஷ் ஃபேமிலி அண்ட் தென் மெய்டுக்கு வந்து தனியாக ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருந்தாங்களா. வீடு மாதிரி கட்டி வச்சிருந்தா சின்ன வீடு கட்டி வச்சிருந்தாங்கன்னா ஸோ என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூனால the wife வந்து ரைஃபிள் எடுத்து காமெண்ட் செட் பண்ணிருக்கு அந்த வீட்ல. சின்ன வீட்டுக்கு ஏன்டா காமெண்ட் செட் பண்ணாங்க? இல்ல கண்டுபிடிச்சாங்க. ஃபேமிலி என்னால தாங்க முடியல. உங்களை நீங்களே சுட்டுக்கிட்டீங்க. ஐயோ அவசர பட்டனே. பேய் குருவி what can I do? கோலி. ஸோ இது வந்து அந்த அங்கே இருக்கிற ஒரு பிலீஃப். ஸோ என்னன்னா வந்து அப்பரண்ட்லி அந்த பேய் தான் வந்து அந்த பங்களோ வந்து ஹார்ன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீ வந்து ஏதாச்சும் ஒரு பொம்பளையோ இல்லை உருவத்தையோ இல்லை சிரிக்கிறத கேட்டால் இவங்க தான் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு. ஸோ இது வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவங்களுக்கு கிடைச்ச கதை. ஸோ ஆனால் தான் போயிருக்காங்க என்ன தான் இருக்கு போய் பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த 3 பேர் உள்ளே போனாங்களே. 3 பேர் உள்ளே போனோடனே ஸோ he said நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் 3 பேர் அப்படியே நடக்குதுங்க. ஸோ ஒரு கடத்தில் வந்து ஃபுல்லாக இருட்டாச்சு. டார்ச் லைட் மட்டும் தான் வந்து he can know இந்த இவங்க இங்கே இருக்காங்க இவங்க இங்கே இருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க பிகாஸ் தேவ கிரவுண்ட் ஃப்ளோர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த 3 பேருமே வந்து மாடிக்கு ஏறிட்டாங்க. ஸோ தேவ மேலே தான் பார்க்கணும். ஸோ மேலே ஏறினோடனே தெரியும் ஸ்பிளிட்னா தனித்தனி எங்கேயோ போகாது. நீ எப்படி ஏறினாலும் நீ இங்கே நின்னா அது ஒரு சர்க்கிள் தான் அது. ஸோ எல்லாரும் எங்கே இருக்காங்க பார்க்கலாம். ஸோ அவன் சொன்னா 3 பேரும் டார்ச் லைட் வச்சுட்டு மேலே ஏறுறாங்க. ஒருத்தன் ரைட் லெஃப்ட் அப்புறம் பின்னால் ஒருத்தன் வந்துட்டாங்க. ஸோ அந்த டார்ச் லைட் வந்து he can see அவன் கீழே இருந்து அப்படி மேலே பார்த்துட்டு இருக்கான். and then they have the camera. ஸோ அந்த லைஃப் அங்கே பார்த்துட்டு இருக்கான். POV தருமா. ஸோ there was this lady தான். அவங்க என்ன பண்ணாங்க அவ கேமரா வச்சுக்கிட்டு அவ வந்து மெதுவாக பேசிட்டு இருக்கா. எனக்கு வந்து ஜில்லுன்னு இருக்கு லைக் திடீர்னு காத்து ஜில்லுன்னா இருக்குன்னு. ஸோ இவ லைட் அடிச்சுட்டு இப்படி போயிட்டு இருக்கா. ஸோ she went to one room. ஜில்லுன்னு காத்து ஜன்னலை சாத்து மைண்ட்ல யோ காஜி சார் ஜில்லுன்னு காத்து கதவு சாத்தா அந்த பேய் வந்து நியூயார்க் அது உட்காந்து ஜில்லுன்னு காத்து என்னை வந்து நான் ஜோதிகா நினைச்சு பாடி இருக்கிறேன். ஸோ இவளோட கேமராலேருந்து இவன் இந்த ஹோஸ்ட் வந்து இங்கே கீழே மோனிட்டரில் பார்த்துட்டு இருக்கான். ஓகேவா அவள் வந்து ஒரு ரூமில் போனான். ஸோ ரூமில் போனோடனே அந்த பேட்ஸ் வந்து அங்கங்கே தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா ஆனால் none of the bat moved. அது வந்து அவளுக்கு அவன் நினைச்சா அது பேட் தான். அவனோட மானிட்டரில் அவன் சொல்கிறானா நாங்களும் ஒரு தடவை பார்த்துட்டு ஓ பேட் தான் வந்து கருப்பாக தொங்கிட்டு இருக்கேன். அவன் அடிச்சுட்டு அப்படி அப்படியே அவ கீழே பார்க்குறாளா கீழே வந்து ஃபோட்டோ உடஞ்சிருக்கு பேப்பர் கிழிஞ்சிருக்கு செம்ம மெஸ்ஸியாக இருக்கு. அவன் என்ன பண்ணா டார்ச்ல அடிச்சுட்டு ரூம் விட்டு வெளியே வந்துட்டு தென் அடுத்த ரூமுக்கு போகிறதுமா அடுத்த ரூமுக்கு என்டர் பண்ண போற அப்படி கிடைச்சு லைக் லிட்ரலி எந்த ரூம்லேருந்து வந்தாலும் அந்த ரூம் வந்து அப்படி கிடைச்சு கேன புட்ட இவனுக்கு தான்டா இருந்தேன் தெரியுச்சா எல்லாரும் போயிட்டா
யார் அது உனக்கு யார் சரி அதான் இப்போ திருப்பி போறான் பாரு. அங்க வந்து நோ லாஃப் சேலஞ்ச். இன்னைக்கு நம்மளோட சாப்டர் இதுங்களாம் வரவங்க எவனோ சிரிக்க கூடாது. நீ அவுட்டு. அந்த சிரிக்க சத்தம் கேட்டுச்சு. இந்த சிரிக்க சத்தம் வந்து அவனோட வாக்கிலையும் கேட்டிருக்கு, அந்த என்ன சொல்றாங்க அந்த மானிட்டர் அந்த கேமராலையும் கேட்டிருக்கு. இவன் டக்குன்னு வந்து தட்டிட்டு அவன் சொல்றான், நீ திருப்பி அந்த ரூமுக்கு போ, எங்களுக்கு சிரிக்க சத்தம் கேட்டிருக்கு. இவன் ஏன்னா இவளுக்கு கேட்கல, இது வந்து வாக்கில கேட்டிருக்கு, நீ போ எங்களுக்கு கேட்கு. பிகாஸ் he is actually instructing what to do. நீ நினைச்சு பாரு, நான் சிரிக்க சரி திரும்பி மயிறு நான் திருப்பி வீட்டுக்கு தான் வரேன். ஸோ அவன் என்ன பண்ணா சரின்னு சொல்லிட்டு இவ அந்த ரூமுக்கு போனான். இப்போ என்ன தெரியுமா, அந்த பேட்லாம் அவள் பார்த்தால அது எல்லாமே மேலே தான் இருக்கு. ஓகே, அவங்களோட ஷீலிங் வந்து இஸ் குவைட் ஹை. ஸோ அவன் மேலே அடிக்கல, அவள் கீழே தான் அடிச்சுட்டு எங்கே இருக்குன்னு சொன்னா விண்டோவாக இருக்கும். அந்த விண்டோ வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாமே காடு. ஸோ he said go to the window and then check என்ன நிற்குது, அந்த சத்தம் எங்கேருந்து வந்திருக்குன்னு. ஸோ இவ போகும்போது இவ வந்து கேமராலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து ஜில்லுன்னு ஃபீல் ஆகுது, லைக் யாரோ வந்து லைக் கோல் என்ன சொல்லுவாங்க அந்த ஏர் மட்டும் என் கூட இருக்கு சில்லிங் அந்த மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கு யான்னு அந்த ரூமில் அப்படின்னு. சரி போன்னு அவன் என்ன பண்ணா, அவள் கேமரா அப்படி வச்சுட்டு அவள் வந்து வெளியே அடிச்சா. வெளியே வந்து ஃபுல்லாக காடு தான், உனக்கு ஒன்றுமே தெரியாது, காடு. ஒரு சின்ன கல் வந்து மேலேருந்து பொத்து அப்படி வந்து விழுந்துச்சா அவள் ஷோல்டரில். அவள் என்ன பண்ணா, முதல் ஃபிளாஷ் லைட்டை வந்து அடிக்க தெரியுமா, அவள் அப்படி பார்த்துட்டு என்ன கல்லுன்னு பார்த்துட்டு அவள் ஃபிளாஷ் லைட் வந்து முன்னுக்கு தான் இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா. மேலே பார்த்தோன்னே she shouted, கத்திட்டு ஓடுறா. இப்போ அவள் கத்தினோடனே மற்ற 2 பேர் வேற ரூம்ல இருந்தாங்களே, they all came out. அவ கத்திட்டு ஓடுறா. அப்புன்னு அவள் நேரா கீழே வந்து ஆப்புதாங்க கோபாலே ஐயா பேட் ஆய் போலல. இவ்வளவு டேலண்டட் ஆகுற, சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. இல்ல அது கல்லு பிகாஸ் she felt ஒரு ஸ்டோன் உளுந்துட்டு அந்த மாதிரி. இது எப்ப நடந்துச்சு? வருஷம் தான் கோவிட் பேஷண்ட் 0. ஸோ கேட்டான் என்னன்னு, அவ சொன்னா கல்லு வந்து ஒரு உளுந்துருச்சு, நான் மேல பாக்குறேன் there's a woman with long hair smiling at me ன்னு சொன்னிச்சு அந்த இருட்டுல. ஏன் நீ வீடியோ எடுக்கறன்னு கேட்டான். உனக்கு அப்பயோ கண்டதே முக்கியம், உனக்கு உன் கண்டென்ட். நானும் இருந்தா நான் அந்த லைக் மனுஷனாடா நீங்க எல்லாம். நீ கேமரா திருப்பி இருக்கலாமா, அவ வந்து டேய் நானே பயத்துல இருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் you know what this time I will go. அவன் he brought அந்த இவனும் ஃப்ரெண்டு போனாங்களே, they both went டே ரூமுக்கு போயிட்டு டாஸ் அடிச்சாங்க. இப்ப பேட்லாம் எரிஞ்சு தருமா, இட் இஸ் கிளீன். ஸோ அந்த சீலிங் வந்து வெள்ளை செவரா தான் இருக்கு. ஸோ ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்ப அவன் வந்து இவ கத்தல எல்லாம் பறந்துருக்கு. இல்ல இப்ப என்னன்னா, பேட் பறந்தா உனக்கு அடிச்சு கிளம்புது, அது எந்த ஒரு சைன் பேட் பறக்குது எதுவுமே, இட் ஜஸ்ட் டிஸப்பியர். ஸோ அவன் பார்த்துட்டு ஓகே இல்ல போலன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், நான் வந்து கீழே இறங்கிட்டே வந்து பிகாஸ் அடுத்தது வந்து இஸ் த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் தியர். உனக்கு தெரியுமா, இன்னும் பேட்ஸ் இது மூவ் நீ ஹிட் லைட் அட் them they will fly. ஓ எஸ், ஆனா சத்தம் கேட்கல. அவன் சொன்ன சத்தம் கேட்கல. நீ இது அவ அடிச்சால அப்பவே அந்த பேட் வந்து உன்னை வந்து அட்டாக் பண்ண தான். Because they are very sensitive to light. Okay, நம்ம வந்து அவன் வந்து சோனார்ல தான் கேக்குறாங்க. So they will hear things to sonar. So உள்ளுக்கு வரும்போதே அந்த பேட் தெரிஞ்சிரும். So நீ லைட்ல அடிக்கறியா, it feels like a heat to them. Also எல்லா பேட் பறக்குறதும் சத்தம் கேக்குது. Not every bat. Some bats வந்து இல்ல இப்போ என்ன மேட்டர்னா, அது பேட்டே முதல்ல பேட்மேனா அதெல்லாம் தலை. ஓகே அவன் யோசிச்சான், இல்லையே நான் தான் பார்த்தேன் குரூப்பாக இருந்துச்சுங்க, என்ன இருக்கும் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டம் என்னன்னா, அந்த ஒரு ஆள் போய் அந்த ரூமில் வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு உட்கார வைக்கிறது, 30 to 40 மினிட்ஸ்லாம். ஸோ அவன் என்ன பண்ணா, ஓகே நம்ம அடுத்த இது போனான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு கேண்டல்லாம் எடுத்துகிட்டு வந்து. ஸோ அந்த குரூப்லேயே யூஸ்வலி என்னன்னா, இது யூ ஆர் நியூ ஒன் டு த குரூப் ஆர் யூ த யங்கஸ்ட் ஒன். அவன் அனுப்புவாங்க. ஸோ நீ போய் அந்த ரூமில் உட்காரு, தே வில் செட் லைக் 3 கேமராஸ். அதாவது நீ உட்காந்துருக்க, உனக்கு நேரா ஒரு கேமரா, அண்ட் தென் நீ என்ன பாக்குறியோ வெளியே ஒரு கேமரா, பிஓவி. ஆனா நீ அந்த கேமரா உனக்கு தெரியும்ல, நீ உட்காந்துருப்ப கேமரா இங்க இருக்கும் அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து சைட் ஆங்கிள், அது வந்து வெளியே அந்த ஜன்னல்ல தெரியும் அது. ஸோ 3 கேமரா வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் கொளுத்திட்டு அவன் போயிடுவான். ஸோ போயிடுவான். Can I ask you, if I do this to you, what would you do? Yeah. Okay, எனக்கு அடுத்த சீரீஸ்க்கு கான்டாக்ட் என்ன பண்ணது தானே. ஸோ இவன் வந்து இதுதான் பண்ணாவன். ஸோ அந்த யங்கஸ்ட் வந்து வாஸ் there's a girl, not the girl who saw something, there's another girl.
ஸோ ஷி வென் அண்ட் தென் ஷி செட் 10 நிமிஷம் வந்து அவளை உட்கார வச்சுட்டோம். ஒன்றுமே வந்து நடக்கல. ஓகே, ஒன்றுமே நடக்கல. தான் லைக் ஓகே ஃபைன், பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் இன் அ while someone will come and give water to her. லைக் அவள் ஏதாச்சும் நான் பாத்ரூம் போனோம், எனக்கு தண்ணி தாவமாக இருக்குன்னு சொன்னான்னா யாரும் அவங்க டீம்லேருந்து யாராச்சும் வருவாங்க. ஸோ ஆஃப்டர் 10 minutes she said she's thirsty. இவன் வந்தான், வந்துட்டு ஓகே இரு என்னோட க்ரூ ஒரு ஆள் அனுப்புகிறேன், நீ தண்ணி குடின்னு. அவன் நேராக போய் தண்ணி கொடுத்தான். அவள் என்ன பண்ணா, தண்ணியை வந்து பட்டுன்னு பிடிச்சாவ. she grabbed it and then she like அந்த பாட்டம்ஸ் அப் பண்ணிட்டாவ. குடிச்சு ஓகே ஃபைன். அவன் அப்படி பார்த்தான், அப்படியே உனக்கு தண்ணி தாம், ஆமா ரொம்ப தண்ணி தாமா அடிக்கணும். என்னன்னா அது குடிச்சாவ. ஓகேன்னு சொல்லிட்டு இவன் வந்து போயிட்டு இப்போ எல்லாரும் மானிட்டரில் அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அவள் உட்காந்துருக்கா, லெஃப்ட் ரைட் பார்க்குறா. ஏன்னா அந்த இன்ஃப்ராரெட்ல பார்த்தா தான் அவன் கண்ணு தான் ஒரு மாதிரி வெள்ளை கலராக தெரியும்ல. ஸோ அப்படி பார்க்குறா. தென் அப்போ தான் மைக் எடுத்து சொன்னா, எனக்கு வந்து ஜில்லுன்னு ஃபீலாக இருக்கு. லைக் ஐ கேன் ஃபீல் என்னோட லெஃப்ட் சைடு மட்டும் ஜில்லுன்னு இருக்கு. ஓகே, அவன் சொன்னான் ஓகே நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. தென் ஆஃப்டர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு she said now that air it moved from left to right. எனக்கு இங்கே வந்து லைக் எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் இருக்கு, லைக் படன்னு அடிக்குது. இதெல்லாம் முடிச்சு இருக்கு. துபாய் டைசன் the air flow is amazing. டைசன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. டைசனுக்கு ஒரு செம ஆட். ஆமா, நம்ம ரொம்ப ப்ரொமோஷனுக்கு கான்டென்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ she feels someone is standing behind her. இப்போ என்னன்னா அவன் சொல்றான், உன்னை சுற்றி 3 கேமரா இருக்கு, ஒரு கேமராலாம் எதுவுமே தெரியல, நீ ஒன்றும் பயப்பட. 115 அவன் வந்து டைம் இழுத்துட்டு இருக்கான். 5 நிமிஷம் தான் இருக்கு, 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு கட் பட்டு அவன் சொன்னா, டக்குன்னு எடுத்துட்டு எனக்கு தண்ணி தாவ மாட்டேங்குது, யாராச்சும் ஒரு தண்ணி கொண்டு வாங்க. அவன் 2 பேரும் மூஞ்சி குளிச்சாங்க. இப்போ என்ன தெரியுமா, அவன் போயிட்டு தண்ணி கொடுத்துட்டு வந்தான் தெரியுமா, வந்து இவ்வளோ பேசிட்டு அவ கட் பண்ணும்போது தண்ணி கேட்குறான். அவன் ஃப்ரெண்டு சொன்னால, அவன் வந்து கொஞ்சம் இந்த ரிலீஜியஸான பர்சனு. அவன் அப்போவே வந்து சொன்னானா, இது ஐ திங்க் ஷீஸ் கெட்டிங் பொசஸ்டுன்னு எனக்கு என்னமோ தோணுது. அந்த மாதிரி அப்படியா? இல்லை, ஆமாம் எனக்கு. ஏன்னா the way she grabbed the bottle and drank is not like how a normal person. தண்ணி தாவும் ஒருத்தன் அந்த மாதிரி குடிக்க மாட்டான்னு சரின்னு சொல்லிட்டு, இல்லை நானே போய் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் போய் போனான். அவன் போய் தண்ணி கொடுத்தான். சேம் திங் she grabbed, கல்ப்ப அடிச்சுட்டு சூப்பர் சார், அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்கு. இப்போ கீழே வந்துட்டான். ஒரு பாட்டில் விஸ்கி கொடுத்தா என்ன இருக்கும்? ஆனா அதை யோசிச்சேன். குடு ஹராம். ஸோ அவன் அந்த தண்ணி குடிச்சு முடிச்சோன்னு இவன் நேர கீழே வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டான், ஐ திங்க் ஷீஸ் கெட்டிங் பொசஸ்ட். அவன் சொன்னான், நான் பார்த்துக்குவேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. பட் லெட்ஸ் அவன் இவங்களோட தாட் என்னன்னா, எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகலாம், இதுதான் அந்த அவங்களோட இது, எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகலான்னு. ஸோ ஷி வாஸ் சிட்டிங் தேர். இதே நான் கேமரா பண்ணிட்டு இருந்தேன்னா இதான் நான் பண்ணுவேன். என்னது இல்ல இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா. ஆனா கேமரா முன்னாடி நான் நிக்கிறேன்னா மைரேட்டிங் உனக்கு ஒரு நியாயம். ஆக்சுவலி நம்மள ஒரு கான்டென்ட்னா என்னன்னா வேணும்ல, நம்ம கிரீஸ் வச்சிருவோம். நான் எப்பயும் சொல்றேன், நீ உனக்கு பொசஸ் ஆச்சுன்னா நான் உங்களை நம்ப மாட்டேன். நான் எப்பயும் சொல்றேன், உனக்கு பொசஸ் உனக்கு ஞாபகம் இருக்காது, எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீ பொசஸ் ஆயிட்டுனா நான் எப்பயும் சொல்றேன், நீ வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்க, உன்னை அங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். ஆமா, உன் அடியில என்னால தாங்கிட்டு இருக்க முடியாது சார், நாங்க கிளம்புறோம். அவன் வந்து சும்மாவே கொல்ல வெளியில இருக்கான். பேய் வந்துச்சுன்னா குங்ஃபு என்னோட ஸ்டீவன் சா படமே பார்த்து அடிச்சு எடுக்கிறேன். இல்ல எப்படி தெரியுமா, இல்ல அவரு ஒரு கினஸ் வாங்கி வச்சிரு. பிரச்சனை சரி, பிரச்சனை முடிஞ்சா திரும்பி எத்தி விட்டேன். அதான் உள்ளுக்குள்ள நானே ஏற்றி பேய் அடிப்பேன். ஏன்டா ஒரு கினஸ் வாங்குறது எவ்வளவு கஷ்டம். அவர் வந்து இந்த ஆளுக்கு என்னாச்சு போதும் சார். இல்ல அவர் வந்து அவர் உள்ள இருக்கிற கிறிஸ்தவம் வெளியே இருக்கிற கிறிஸ்தவம் சண்டை போட்டு எப்படி தெரியுமா என்ன பண்றான் சார், சண்டை போட்டு இருக்கு சார். ஐ லவ் யூ. என்னடா நாண்டி இல்ல சாமி செகண்ட் எதை விட பாவா தூ சரி என்ன சார் எடுத்துட்டு வரீங்க, அதை எடுத்துட்டு வா. நம்ம உஸ்தாத் கூட்டிட்டு பண்ணல, உஸ்தாத் எனக்கு தெரியும் நீ சும்மா ரிசி வச்சு நம்ம வந்து பியர் கொண்டு வரோம். இது ஆராம் சடி. தேங்க்ஸ் மச்சி. நடிக்கிறடா நான், அது வேற தேவைதான். உஸ்தாத் இது நடிச்சு அதான். இனிமேல் வந்து எவனை தமிழ வந்தானா அவன் என்ன நினைச்சிருப்பான், அவனுக்கு வந்து இந்த பேக் ஸ்டோரி தெரியாது. அது வந்து டீமன் இல்ல, சாமி வச்சு பிடிச்சிருப்பான். என்ன சாமி தான் இந்த ஹராமான விஷயத்தை தடிக்க போகும். ஸோ அதனால வந்து அல்கோஹால் அது ஒத்து வராது சொல்லிட்டு இனிமேல் எல்லாம் டீமன் பொசஸ் இருக்கு, அவர் அல்கோஹால். ஸோ அந்த வீடியோவில் வந்து they can see that she's becoming uncomfortable. லைக் வந்து லைக் அவள் மேலே கீழே வந்து அப்படியே அந்த ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சா. she woke up, இவன் வந்து அந்த மொமெண்ட்ல அப்படி பார்த்துட்டு இருக்கான். she woke up, அவள் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அவன் வந்து உனக்கு 3 கேம் இருக்குல்ல, he like
ஒரு ஆங்கிளாக வந்து மாற்றுவான். ஸோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் தசீலாப்னா எனக்கு வந்து அந்த சைடு ஆங்கிள் வந்து அவளை பார்த்துட்டு இருக்கு. பிகாஸ் சைடு ஆங்கிள் தான் அவள் என்ன ஸ்விங் பண்ண பார்க்கலாம். அவள் அப்படியே ஒரு மாதிரி இருந்துட்டு அவள் டப்புன்னு அந்த கேமரா பார்த்தா. லைக் அவன் பார்த்துட்டு இருக்கான், அவள் திரும்பி அந்த கேமரா பார்த்தா. இட்ஸ் லைக் ஷீ இஸ் லுக்கிங் அட் ஹிம். இப்படி பார்த்தா அவள் பார்த்துட்டு ஷீ ஸ்டார்ட் டு லாஃப். அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டேன் வைத்தியம் முத்திருச்சு. ஸோ நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி. She has arrived. யாரு? பேய் வந்துட்டாங்க. அருந்ததி வந்துட்டான். நீ இப்ப நினைச்சு பாரு, இந்த பேய் உலகத்துல அவங்க இந்த நாக்கால் அடிக்க வச்சிருப்பாங்க, மியூசிக் தட்டி விட்டா யாரும் போய் உட்காரணும். மியூசிக் அது என்ன பேர் சொல்லுங்க? கேம் மியூசிக்கல் வச்சு அந்த மாதிரி போட்டு யார் வந்து உட்காரான்னு மட்டும் டக்குனு உட்கார்ந்து ஐயா பாடி கடிச்சிச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்டு பக்கத்துல பார் பொண்டாட்டி முழுசா சந்திரமுகி அந்த பார் என்ன குடும்ப சார். ஸோ ஃப்ரெண்ட் வந்து சொன்னான், ஓகே இது கொஞ்சம் ஓவர் ஆச்சுன்னா we have to go and bring her down. ஸோ இவன் வந்து கீழே, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கேட்டேன் ரொம்ப நீ சீக்கர்ஸ் சொல்ற, அப்புறம் அவங்க ஸ்விங்கர்ஸ் வேற சொல்ற. ஸ்விங்கர்ஸா? ஏன்னா ஸ்விங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வேற சொல்ற. அந்த ஸ்விங் இல்லடா, உடம்பு மேலே முன்னுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்கடா. அது என்னது? அது என்ன மோஷன்? அது ஸ்விங்கிங். என்ன பண்றாங்க? ஸ்விங்கிங் மோஷன். ஸ்விங்கிங்றால. ஸோ இவன் அந்த மானிட்டர்ல வந்து அவரை பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து he has to give cue to okay let's go and bring it down. இவன் அப்படியே மானிட்டர்ல பார்த்துட்டு இருக்கான். அவ சிரிக்கிறா தெரியுமா? அவளுக்கு பின்னாடி there's a guy standing. He can see the monitor. like எப்படின்னா வந்து அவ நிக்கிறா, அவளுக்கு பின்னாடி அந்த ஒரு உருவம் நிக்குது. அதை பார்த்துட்டான். அந்த ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லலாம், அவனை பார்த்துட்டான். அவன் பார்த்துட்டான், இல்லை ஐ திங்க் பெட்டர் go bring it down. ஸோ எல்லாம் மேலே ஓடிச்சிங்க. மேலே ஓட்டு they had to struggle. அவங்களோட பேஸுக்கு வந்து கொண்டு வந்துட்டு trying to like என்ன சொல்லுவாங்க, the exorcism பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஷி ஸ்கிப் பண்ணலாம். சிரிச்சுட்டு தான் இருக்குது. அவன் தண்ணி தெளிக்கிறான், சிரிக்குது. மோலி சோலி அவன் சோழியா முடிச்சிட்டாங்க. ஸோ அவன் சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அவன் வந்து மந்திரம் வந்து அக்ரெசிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சொல்ல அவன் அக்ரெசிவ்னா கத்தி அங்க அக்ரெசிவா காமிங்க சாமி, இங்க காமிச்சிட்டு இருக்கீங்க. அவரு காமிக்கிறதுக்கிட்டோம் என்ன பண்ண? இப்ப எதுக்கு மொளைய பசிட்டு இருந்த? என்ன சப்பாத்தி மாவு அமுக்கிற ஹல்க் மாதிரி பிக்கிறேன். ஹல்க் எங்க பிப்பானாடா? தானா பிரியண்டா. அதான் அவனா பெருசாகி பிரியும். சட்டைய சொன்னேன். எனக்கு அது மாதிரி வராதுல, நானே கிழிச்சுக்கிறேன். பைத்தியம் மாதிரி இருந்துச்சு. ஓ அப்போ உனக்கு வந்து அக்ரெசிவ்னா அந்த பொண்ணு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னேன். எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப தெரியுது என்ன நடக்கும்னு. ஏன் தெரியுமா அவனுக்கு பேய் பிடிக்காது? இந்த மாதிரி இருந்தா பேய் வந்து என்ன தாக்குங்க அவளுக்கு மறக்கத்தான் பேய் எடுத்துருது. நம்ம போய் அவன்கிட்ட பேசுவோம். யாரோட பேசுறீங்க? எனக்கே பயமா இருக்கு. இல்ல பேய் பட்டு மிஷின் பாட் இது சரிப்பட்டு வராது, நம்ம வேற ஆளை பாத்துக்கலாம். பேய் வளத்துக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க? பேய் வந்து நம்ம மானிட்டர் பார்த்துருக்க பேய் நம்மளோட பார்த்துட்டு இன்னமா நடிக்கிறான். ரஜினியை பார்த்து ஆனா ஒண்ணு இதுக்கெல்லாம் பேசிட்டு இருக்கா கேமரால. நம்ம ரெண்டு பேரும் இது தேவை தாண்டா, இவனை கொண்டு வந்து ஒரு கான்டென்ட் செய்யணும்னு நினைச்சானா இது தேவை தாண்டா. பேய் போய் 6 மாசம் சார் முடிஞ்சு சார். பேயே டிசப்பாயிண்ட் ஆகி போயிருக்கடா. பேய் சார் எக்ஸ்கியூஸ் மீ பயப்படாதீங்க. உங்க ஃப்ரெண்டு பார்த்தா எங்களுக்கே பயமா. நீங்க தயவு கூட்டி போயிருங்க. நாங்க எதுவுமே பண்ணல, அவரே ஏதோ பண்றாரு, என்னால முடியல. அங்க பாருங்க 18 வயசு பொண்ணு, அதுவே வாந்தி இருக்குது. 60 வருஷம் முன்னாடி செத்து போச்சு. அதுவே வீட்டுக்கு போனது மம்மி கூட்டு போங்க. அதே இப்பயாச்சும் ஒரு பேய் வந்து திருப்பி பேய் பார்த்து பயந்துருக்கு. நீ பண்ணாலும் பண்ணுவிடி. ஓகே ஸோ அவன் அந்த மந்திரம் சொல்ல இவன் என்னன்னா சிரிக்கிற வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ இட்ஸ் லைக் ஷீஸ் அந்த சோல் அபவுட் லீஃப்லாம் கிளம்புறதுக்கு முன்ன அவ வந்து மலாயில வந்து இதுங்க ரெண்டு இது வந்து கெட்ட வாரத்தில் ஏசி இருக்கு. இப்போ என்ன எனக்கு மலாய் கெட்டாது என்னன்னு தெரியல. இப்போ என்னமோ ஏசி இருக்குங்க. ஏசும் போது அது மீம் கான்டென்ட்ரா கெட்ட வார்த்தை இல்ல. ஸோ என்ன கத்துனா அவ சொன்னா, அவன் மலையில சொன்னல, நான் வந்து தமிழ்ல சொல்றேன். அவ சொன்னா இது வந்து என்னோட இடம். ஸோ நிறைய பேர் இங்க வந்து இந்த இடத்த வந்து நாசம் பண்ண ட்ரை பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்கு. ஒரு வெள்ளக்காரி பேய் தானே, எப்படி மலையில பேசுறா? அதான்டா கேளு. ஸோ இந்த இடத்த வந்து நீ நாசம் பண்ண ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் யாராச்சும் இங்க வந்தாலே நான் வந்து I'll show my presence. இரு ட்ரக் அடிக்கு வந்து ஊசி குத்திட்டு போனா அது இல்ல, பெயிண்ட் அடிச்சிட்டு போனா அது இல்ல கேளு. அதான் இப்போ என்ன தெரியுமா, the drug addict அதெல்லாம் இருக்குல்ல,
நீ அந்த ஊசி இதெல்லாம் பார்த்தனா ஏன் தெரியுமா இது கடைசியில வந்து they'll debunk. ஏன் தெரியுமா அந்த ஊசி அந்த வாட் எவர் திங்ஸ் இட் இஸ் தேர், யாருமே எடுத்துட்டு போல. சோ இப்ப ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னா நீ அந்த கேனை தூக்கணும்னா அந்த கேன்ல ஸ்ப்ரே இருக்கும். இட்ஸ் நாட் எம்டி ஸ்ப்ரே, அங்கேயே வச்சிரணும். அங்க வச்சிரணும்ல. whoever went there they will see someone, பயத்துல அது போட்டு ஓடிடுவாங்க. so she said I'm protecting, இந்த இடத்த நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. so இவ வந்து அது சொல்லிட்டு தான் she like அப்படியே she's normal. அதுக்கப்புறம் 3 நாள் காய்ச்சலா இருந்தது. நான் the problem is அப்போ வந்து அவன் கேட்டான், அப்ப இது வந்து ஒன் ஆஃப் த காமன் எபிசோட் தான், நீ ஏன் வந்து இதை ரிலீஸ் பண்ண முடியாது அந்த மாதிரின்னு. கேர்ள் ஹூ காட் பொசஸ்ட், அவ இப்பதான் வந்து ஷீ ஹேட் ஹர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ அவன் பிலீவ் பண்ண மேபி பிகாஸ் ஆஃப் தட் தான் அவ ஈஸியா வந்து நம்ம பேசணும் அந்த ஃபேஸ் அந்த பீரியட் அந்த மாதிரி. ஸோ ஈஸியா வந்து பொசஸ் பண்ணிச்சு. நான் தி திங் இஸ் அது கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு, லைக் அமாங் தெம் அந்த இவங்க அந்த இஸ்லாம்ல கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கு. ஸோ அதனால தான் ஐ கேனாட் ரிவீல் தட் அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து அவன் சொன்னான், தி திங் இஸ் that ghost said the body that I'm in now is not a virgin body. That's why I'm angry. அப்ப எதுக்கு பூண்ட? பூண்டையா? அது எதுக்கு பூண்ட? எனக்கு அத கெடிச்சு, உனக்கு அதான கெடிச்சு. அப்ப எதுக்கு கேப்ல வந்துருச்சு? அது தெரியலடா அது யானு. சோ இப்போ என்னன்னா அது எல்லாமே வந்து இஸ் லைக் இன் அந்த இஸ் கேப்சர்ட் there. So they couldn't release the episode. And then they were like research back. நான் சொன்னதுமா அந்த ஒரு வெள்ளக்காரச்சி காமிட் சூசைட் பண்ணிட்டானே பிகாஸ் ஃபேமிலி வந்து affair இருந்திருக்கு. The husband had an affair with the maid. எங்களுக்கு தெரியாது பேரு. சொல்ல போது தெரிஞ்சு commit suicide னு சொன்னாங்களே. It's not commit suicide. The maid killed the white lady. The maid killed the white lady. Planned murder. Master plan. அவங்க என்ன நம்புறாங்கன்னா she is the one who haunts the bungalow now. யார் அங்க போனாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். Like you can hear people walking, noises அதெல்லாம் கேட்கும். இன்னொரு காமன் திங் வந்து they will see the maid. அப்ப அவ பிடிச்சதுடா. அதுலடா பட் ஆனா எப்படி செத்தானே அந்த கதை தெரியல. இப்ப மேட் செத்து உனக்கு என்ன பிரச்சனை? ஓனர் அந்த ஹவுஸ் அந்த வைஃப் செத்து போனா அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னா ஆமா ஓகே அதெல்லாம் மேட் இறந்துட்டா. பட் அந்த மேட்டோட கதை வந்து they don't know what the story, but she died and she haunts the place. இந்த நெஞ்சு மறப்பது படமத்தையா? அது அந்த மேட் தான் எஸ்ஜே சூர்யா. மேட் கொலை பண்ணிட்டு திருப்பி ஆவே வருவாங்க. எஸ்ஜே சூர்யாக்கு என்ன நடக்கும்? எது நடக்காதுல்ல? அந்த மேபி could be something like that. அவங்க கடைசில கும்ஃபுலாம் போடுவாங்க. நான் படம் ஃபுல்லா ஆமா படம் நான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து they will say நீ அந்த ஏரியா அது வந்து ஒரு மேட்ல இருக்கிற ஒரு பங்களோ. ஸோ நீ தாண்டினாலே வந்து லைக் பீப்புள் வில் சேலாம் யார் நடந்து போனாங்களோ நீ மோட்டரில் போனாலும் யாரோ நிற்கிறாங்க, யாரும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி. ரிமெம்பர் ஃபியூ இயர்ஸ் பேக் there was a video, 2 guys, I think அது வேனா லாரியான்னு தெரியல, அவன் அப்படியே ரோட்ல போயிட்டு இருப்பான். ரோட்டு நடுவுல வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி ஒரு உருவம் உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுமா. That is the Bukit Tungku-ஓட அந்த பங்களோ. போயிட்டு வரலாம், போயிட்டு வரேன்னு சொல்லு. இல்லை போகலாம். ஆனால் அடுத்த வாரம் நாங்கள் உங்களுக்கு கட்டாட் வைக்க முடியும் சொல்லி நாங்கள் வரோம். கட்டாட் உனக்கு நாங்கள் இன்னும் சொல்லாட்டி கூட வைக்க தான் போறீங்க. இல்லை நாங்கள் வேற இன்னும் பண்ணலான்னு அதான் பட்டாசுலாம் வெடிக்கிறல. And there's another one, motorcyclist. அவன் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டான். ஸோ இன்னும் அந்த உருவம் பார்த்து தருமா அதுக்கு கொஞ்சம் ஃபேமஸான வீடியோ அது. லைக் யூ கேன் அந்த காடி வரும் ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கும். கிராப் அப்புறம் கேட்கும் அதான் காடி எது கொடுத்த நீ ஸோ ஒரு மோட்டார் சைக்கிளிஸ்ட் வந்து அங்கே ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்துட்டான். ஸோ ஈவன் இஃப் யூ கோ தே வில் ஆல்வேஸ் சி. இப்போ எப்படி தெரியுமா காரா ஹைவேல வந்து அந்த yellow கலர் வாக்ஸ்வேகன் கதை ஒன்று இருக்கு. the same thing about this motor. இந்த மோட்டர் புது மோட்டர் அவன் மோட்டர்ல வந்து ஜூம் யாரும் அப்படி பின்னால போவாங்க, பார்த்தா அது அப்படியே மறைஞ்சிருமா காத்துல. பட் அது ஓன ஸ்டோரி. பட் இந்த பரதேசி கடைசி வினய் மாது அஜித் மாதிரி அப்படியே வருவாரு, காத்து ஃப்ளோட் பண்றான், இவன் ஓட்டுறானா பறக்கிறானா. பட் தி திங் இஸ் லைக் இவ்வளோ கட்டுக்கதை இருக்குல்ல அந்த புக்கே துங்குல. பட் கரெக்டா ஒரு லைக் ஒரு எவிடன்ஸா மாட்டினதுன்னா அந்த வீடியோ நீ சொன்ன வீடியோ பார்த்து அந்த வீடியோ பார்த்திருக்கேன். நீ அந்த வீடியோ பார்த்திருக்கியா? அது வரும்போதே பார்த்துட்டேன். ஓகே நானும் எங்கேயோ இருக்கு நினைச்சேன். பட் அதுதான் வந்து புக்கே துங்கு முன்னுக்கு நடந்த சம்பவம். என்ன இவ்வளவு பயங்கரமா பேகலாம் நடந்திருக்கு இந்த வாரம். ஸோ இந்த வாரம் கிறிஸ்மஸ் மித்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ்னு சொல்றோம்ல. இந்த
சீசன் வந்து நிறைய மீத் அண்ட் லெஜெண்ட்ஸ் இருக்கு போது. அதே நேரத்துல வந்து நிறைய பேர் மீத் அண்ட் லெஜெண்ட்ஸ்க்கு ஃபோக்லோரும் இருக்கு. ஸோ நிறைய கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபோக்லோர்ஸும் இருக்கு. அது என்ன கிறிஸ்மஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு. ஸோ உனக்கு அந்த மாதிரி ஃபோக்லோர் தெரியுமா? நீ ஃபோக்லோர் சொன்னதா எனக்கு ஆக்சுவலி ஐ நோ ஒன் ஸ்டோரி. எனக்கு கிறிஸ் கதை சொல்றேன் பத்தியா. இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெல் நோன் இன் தாய்லாந்து. ஓகே. உனக்கும் தாய்லாந்துக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. இவன் தாய்லாந்துக்கு எதுக்கு போறானோ, நீ எதுக்கு போறியோ? நான் பிடிக்க போறேன். நான் அதுக்கு தான் போறேன் பர்டிகுலரா அந்த பேயை ரிசர்ச் பண்றது. நான் ஒரு பேய் ப்ரொஃபஸர் ஆகலான்னு இருக்கேன். இவர் தான் 2.0 கெட்டவன். அந்த இது இந்த அக்ஷய் குமார் நீ தானே அது போன்ல பாச்சு பேய்கள் எலக்ட்ரோமேக்னெட்டிசமே பேர்ச்சு. அப்படியே பேயெல்லாம் கனெக்ட் பண்ணி போன்லாம் அப்படியே. டேய் உனக்கு மொனக்கு சம்மதம் இருக்கு. முதல்ல எப்படி சொன்னேன்? இல்ல எப்படி உனக்கு பேய்க்கு ஏதோ சம்மதம் பண்ணி என்ன? எனக்கு சந்தேகமா இருக்கு. அண்ணி இப்படிதான் துக்கம் எனது. இல்லடா அந்த போன்ல அப்படிலாம் பேட்ச் பண்ணிக்கோ. இந்த கஞ்சனா எபிசோட் எப்போ பண்ணோம்? எனக்கு சரி நீ முதல்ல கதை சொல்லுவேன். தாய்லாந்துல ஒரு பேய், ஒன் ஆஃப் த வெல் நோன் பேய். அது வந்து பனானா ட்ரீல தான் இருக்கும். அதுக்கு பேர் வந்து சிரிக்க கூடாது, நங் தானி. என்ன சொன்ன? அதுக்கு பேர் நங் தானி. நங் தானி நான் தானி தானி வழி. சொல்லு தெய்வம் செஞ்சு சொல்லு. இட் பிகேம்ஸ் லைக் a spirit of the banana tree மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஆரம்பத்தில் எப்படின்னா அது எப்படி வந்துச்சு வந்துட்டு யாருக்கும் கிளியரா ஆன்சர் தெரியல. ஓகே. நங்தானியோட கதை வந்து பேசிக்கலி அது வந்து ஒரு பனானா ட்ரீல மட்டும் தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது. அண்ட் ஷி வேர்ஸ் கிரீன் கலர் இல்ல கோல்டன் கலர், 2 விதமான க்ளோத்ஸ் மட்டும் தான் அது பாய்க்கும். ஸோ பேசிக்கலி ரிப்ரசன்ட் ஆஃப் பனானா ட்ரீ அந்த மாதிரி. அண்ட் ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். எப்படின்னா ஓகே அது வந்து நிறைய பேர் நிறைய விதமா கதை சொல்றாங்க. அவ வந்து பனானா ட்ரீ மரத்துல செத்து போயிட்டு கேர்ஸ்னால வந்து அப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. பனானா மாதிரி ஆயிட்டல, அதாவது அந்த தண்டு மாதிரி ஆயிட்டல. தண்டு மாதிரியா? இந்த பனானா தண்டு இருக்குமே, அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, எம்மே மூஞ்சில முடிக்க மாட்டேன். இந்த பக்கத்துல சொல்றே கேட்டு போங்கயா. அந்த மாதிரி அப்ப என்ன மாதிரி ஆயிட்டாவே? சோ லைக் பேய் ஆயிட்டா அப்படின்னு. சோ அந்த கர்ஸ் ஃப்ரம் she possessed the banana. இல்ல அவன் இவரு தண்டு பேர் டே பனானா ட்ரீல நீ ஹேங் கூட பண்ண முடியாது. தண்டு பேர் ஆயிட்டாலும் அவரோட தண்டு பேர் தொண்டு நடந்து போயிட்டு வந்து மரம் விழுந்து வாழைப்பழம் விழுந்து செத்து போயிட்டான். நீங்க எப்படி செத்துங்க? வாழைப்பழம் உளுந்து வலிக்கு விழுந்தா? இல்ல வாழைப்பழம் என் மேல உளுந்து எங்க விழுந்துச்சு? நீ வந்து ஷீஸ் ஆக்சுவலி வெரி நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அந்த மாதிரி. லிட்டரலி அந்த மாதிரி தான். ஸோ அது அந்த நங் தானியை பத்தி சேலஞ்ச் பண்ணவங்கலாம் வந்து பயங்கர விதமான விதத்துல செத்துருக்காங்க. அது எப்படின்னா ஒன்னு செட்யூஸ் பண்ணி உன்னை அந்த வாழை மரத்துக்கிட்ட வர வச்சு சாவடிச்சிடும். ஸோ இதுல வந்து ஒரு ஆளுக்கு வந்து இந்த மாதிரி மரத்தை வந்து சும்மா வெட்டாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வில்லேஜ்ல. ஸோ வாழை மரத்தை வந்து இந்த தாய்லாந்துல வந்து எப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு பர்பஸ் இருந்தா மட்டும் தான் வெட்டுவாங்க தவிர சும்மா. அப்படி சொல்றீங்க? அப்போ உனக்கு அங்க இந்தியன்ஸ் இருந்து பனானா லீஃப் வேணும்னா அது நீ வேண்டிட்டு அவங்கலாம் வந்து தாய்லாந்துல வந்து வேண்டிட்டு வணங்கிட்டு தான் கேட்பாங்க. பெர்மிஷன் மாதிரி. அது வந்து பர்பஸ் இருக்கலாம். எப்படி எஸ்ன்னு சொல்லும் சொல்லது. ஒரு வாழைப்பழம் உழுவும், ஒரு வாழைப்பழம் வந்து ஆன்சர் கொடுக்கும் எஸ். எஸ் எஸ் காட் இட். இல்ல திறந்தோனே எஸ் மாமி போகோ. என்னடா ஃபார்ச்சூன் குக்கியா? உனக்குதானே ஃபார்ச்சூன் குக்கி சாவடா மயிறு. பின்னாடி என்ன அது குத்துறீங்க? வாழைப்பழம் ஒண்ணுமே ஆவல. திடீர்னு சிரிக்கடா அந்த குருவி பேய் குருவி. அந்த மைக்கேல் ஜாக்சன் தான் அவன் ஒரு பேய். சார் பேய் குருவி கத்திருக்காரு சார். அந்த மாதிரி வந்து இவன் வந்து வெட்டிக்கிட்டே இருந்திருக்கான் சும்மா. அது என்ன பேய், நான் சும்மா விட்டு நம்பாம. ஸோ அவன் வந்து என்ன பண்ணிருக்குன்னா கனவுல வந்து விதவிதமான நைட் மேர் கொடுத்து விதவிதமா லைக் அவனை கொல்ற மாதிரி, லைக் அவனையும் வந்து தூக்கு மாட்டி சாவற மாதிரி. நீ வந்த அவனை கொல்ற மாதிரி அவனே வந்து சாவற மாதிரி. அதெல்லாம் எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. அதனால அது வந்து ரொம்ப ஹைலைட்டா சொல்லல. If you ever get married, right, I think you are going to be the guy who enjoys BDSM. அதான் beat me, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், touch me, பால் குடிக்கணும், kiss me with a beautiful love, come on baby. மனச படிச்சு 2 விஷயம், ஒன்னு நீ இன்னொன்னு நான். இல்ல அவன் மனசால படிச்ச 2 உறுப்பினர் விஷயம், ஒன்னு நான் இன்னொன்னு நான் தான். Come on touch me.
வசி அப்புறம் அது விடாம டார்ச்சர் கொடுத்துருக்கா லவ் டார்ச்சர் கொடுத்தாரு. அந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்து அவன் வந்து அந்த வாழை மரத்துக்கிட்டே கடைசியா செத்துட்டான். நீ சொல்லாத, நானே செத்துடுறேன். இல்ல ஆக்சுவலி நான் நம்பிட்டேன் கொஞ்சம் நேரத்துல. சோ இவென்ச்சுவலி அவனை மட்டும் விட்டுருச்சு. அவனை மட்டும் விட்டுருச்சு. ஏன்னா அவன் வந்து திருந்திட்டான் இவென்ச்சுவலி. ஏன்டா மரத்தை வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். ஓ நைட் மேக் அப்புறமா விதவிதமா கனவு வந்து பிற்பாடு he feel very ஈரியா ஃபீல் பண்ணி லைக் அது வந்து பயத்துல பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுருச்சு. ஆனா அதே மாதிரி அந்த வில்லேஜ் நிறைய பேர் வந்து அதை ப்ரோவோக் பண்ணி they have miserably die. இந்த வில்லேஜ்ல ப்ரோவோக்னா அந்த கோஸ்ட் ப்ரோவோக் பண்ணி. சோ இது மாதிரி ஒருத்தவங்க வந்து அந்த உன்னை வந்து வாழை மரத்துக்கிட்ட வந்து செட்யூஸ் பண்ணி ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்கள அதுக்கு பிற்பாடு அது they cannot find the way out. எங்க நீ சுத்தி போனாலும் வாழை மரம் மட்டும் தான் இருக்கும். நீ எந்த இடத்துல ஓடனாலும் வாழை மரம் தான் இருக்கும். You will see her, she is coming, getting closer to you. நீ ஓடிக்கிட்டே இருப்ப அந்த வாழை மரத்துல. அவ தூரத்துல இருப்பா. ஒரு தூரத்துல ஒரு பொண்ணு இருக்கும் சிரிச்சுக்கிட்டு. திருப்பி ஓடிட்டு இருக்கும்போது அதோட உருவம் வந்து கிட்ட வந்துகிட்டே இருக்கும். நீ இங்கே டர்ன் பண்ணி அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு படம் இருக்கும் தெரியுமா? இந்த ஒரு இடத்துல மாட்டிக்குவாங்க. எல்லா படத்துல தாண்டா பண்றாங்க. இல்ல பாய் ஃப்ரெண்ட் மாட்டிக்குவாங்க. பாய் ஃப்ரெண்ட் வேற எங்கேயும் இருப்பான். அவன் 2 பேரும் குதிக்க சொல்லுவாங்க. கிட்ட இருப்பான். செகண்ட் டைம் குதிக்கும் போது அவன் தூரத்துல இருப்பான். அதுவும் அந்த மாதிரி இல்ல. சோ சிமிலர் சம்திங்ஸ் அல்ல. eventually வந்து நீ கடைசியா பாத்தீங்கன்னா அவங்க அங்கேயே செத்து கிடப்பாங்க. she won't kill them like in a gory way, like கழுத்தை உடைச்சி இந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்களே செத்துருவாங்க. ஏன்னா பிகாஸ் அது வந்து என்ன பண்ணுனா அந்த வாழை மரத்துக்கிட்ட கொண்டு வந்து ட்ராப் பண்ணி விட்டு. So you go in a loop la. You will go in a loop. Eventually you will die. You will die out of this one mental exhaustion. So ஆனா ஒருத்த வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பையன் வந்து அதே வில்லேஜ்ல வந்து காண போய் கடைசில எங்கேயோ சுத்தி வந்து வாழை மரத்துக்கிட்ட வந்துட்டு அவனுக்கு ஓகே யூசுவலா வந்து சிம்பிளா வாழை மரத்துல நீ பழத்தை பிரிக்க முடியாது. வந்து that's all permission வாங்கணும். சோ அப்ப வந்து இவன் வந்து அந்த இடத்துல உழுந்துட்டான். அப்ப இவன் மயக்கத்துல சாப்பாடுலாம் இல்லாம இந்த லேடி வந்து ஒரு லேடி வந்து பியூட்டிஃபுல் லேடி வந்து வாழை மரத்தை வந்து பழத்தை வந்து ஊட்டி விட்டுருக்கு அவனுக்கு வாழைப்பழத்தை. அது அவன் ஊட்டி விட்டு வேற மாதிரி இருக்கும். அதான் ஊட்டி விட்டுச்சு. ஓகே இது ரேபிட் மேக் ஒரு பாட்டு வச்சிருக்கா வாழைப்பழம்னு. வாழைப்பழமா சாப்பிட்ட கொஞ்ச நேரம் வந்து அவன் தெளிஞ்சிட்டான். சோ அப்ப வந்து நங் தானி தான் அவனை காப்பாத்தி அந்த வழி கொண்டு வந்திருக்கு அந்த பாதை காமிச்சு. ஓ அதான் நல்ல கேட்டோம். சோ எஸ் கரெக்ட். சோ இப்போ என்ன பண்றாங்க தாய்லாந்துல வந்து until today கோயில்ல எல்லாம் சில பேர் வந்து கும்பிடுறாங்க நினைச்சேன். சோ சில பேர் கும்பிடுறாங்க, சில பேர் வந்து அதை வந்து பேயா பாக்குறாங்க. லைக் அவ காட்டேரி மாதிரில ஒரு எபிசோட். ஆனா எனக்கு இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஒரு ஒன் ஆஃப் த எபிசோட்ல எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. நங்தானியை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. அது வந்து கரெக்டா அதுதான் அப்படின்னு எனக்கு தெரியல. வாழைப்பழம் ஊட்டிச்சா? வாழைப்பழம் ஊட்டி இல்ல, நான் வந்து சக்மை பனானா ஊட்டி ஊறதுக்கும் சக்மை பனானாக்கும் என்னடா சம்பந்தம்? அப்போ வந்து கம்பமலையில இருந்தேன். சோ கோலஸ்லாங்கூர்ல ஒரு இடத்துல வந்து பஸ் வந்து கிடைக்கல. சோ நானும் எங்க அம்மாவும் நடந்து தான் போனோம். ஓகே இது எத்தனை வயசு இருக்கும் உனக்கு? 10-9 years old தான். ஓகே சோ அப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜ் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடம் ஒரு ஃபுல் ரோ வந்து ஆக்சுவலி பனானா ட்ரீ தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் லைட்டும் வந்து ரொம்ப கிட்டத்துல இருக்காது, கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கும். நாங்களும் அங்கம்மா நடந்து போயிட்டே இருக்கோம். அப்ப எங்களோட பயம் என்னன்னா ஐயோ நாய்க்கு வந்துடக்கூடாது, நாய்க்கு வந்துடக்கூடாது. ஆனா இது மலாய்க்கார ஏரியானால நாய் இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை. ஸோ வி ஆர் லைக் ஓகேலா சேஃப்ல ஆக்சுவலி போயிட்டே இருக்கும்போது அங்க நான் பார்த்தேன் ஒரு ஊசி குத்தி நூல் தொங்குது. அதுல அந்த வாழை மரத்துல ரத்தம் ஒழுகிட்டே இருக்கு. ரத்தம் சொட்டுன்னு ஒழுகிட்டே இருக்கு. நான் பார்த்துட்டு எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், வாரம் ரத்தம் தண்ணி வருதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஓகே எனக்கு தெரியல ரத்தம் வேணே. அம்மா வந்துட்டு பார்க்காத அப்படின்னு அப்படி திரும்ப எப்ப திரும்பி பார்க்காத சொன்னா நம்ம பார்ப்போம். அப்பதான் வந்து அந்த ஆர்வம் இருக்கும்ல. சோ ஆக்சுவலி நானும் பார்க்கல. பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டே கண்ணு ஓட்ட அப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு கடத்துல வந்து டக்குன்னு திரும்பி பார்த்தேன்னா ஆக்சுவலி ஐ டிட் சா ஒரு உருவம் அங்க நின்னுக்கிட்டு இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா என்னோட இப்ப இருக்கிற அந்த சின்ன பிள்ளையில வந்து நான் பயந்து கத்திக்கிட்டு நான் ஓடுறேன். எங்க அம்மா மீறிக்கிட்டு இழுத்துட்டு ஓடுறேன் சிவாஜி. ஆனா அந்த டைம்ல அந்த ஏஜ்ல வந்து இப்ப அப்படி ஃபீல் ஆச்சு. ஆனா இப்ப நம்ம யோசிக்கும் போது ஒருவேளை அது வாழை இலையா இருக்கலாம். வாழை இலை காத்துல அப்படி கூப்பிடுறது மாதிரி இருக்கலாம். உனக்கு வந்து ஆள் கூப்பிடுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். இது இன்னும்
ஐயோ அந்த ஹைலண்ட் டவர் இருக்குல்ல, ஹைலண்ட் டவர் வந்து 100 சொல்லுவாங்க. ஸோ there was a theory where they will always see a white figure நின்றுட்டு இருக்குன்னு. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணா, என்னடா வெளில வரும் பார்க்குறவங்களும் வேணும், வெளில வரும் பார்த்துருக்கேன் அவன் போனான். போயிட்டு ஐலண்ட் டவர் ஆக்சுவலி அவன் பின்னால் வெளியே போனான். ஸோ பின்னால் ரோட்டில் வந்து ஒரு மாதிரி கேட்லாம் மூடிக்கும். ஸோ அவன் இனி கிளைம் பண்ண குதிக்கணும். அவன் குதிச்சுட்டு அவன் டார்ச்சில் அப்படி அடிச்சுட்டு போகிறான். இது எல்லாம் சொன்னது அவன் எக்ஸாக்ட்லி அந்த வெள்ளை உருவத்தை பார்த்தான். அவன் பார்த்துட்டு அப்படி கத்த போகிறான். அப்படி எப்படி அடிச்சு அது என்ன தெரியுமா, வாழை இலை இருக்குல்ல, வாழை இலை முன்னுக்கு வந்து ஷைன் பண்ணோம், பின்னால் திருப்பினா வெள்ளையா இருக்குமா, அந்த காத்துல அடிக்கும் போது ஸோ நீ தூரத்தில் பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் போச்சோம். ஏன்னா அங்க இருக்கிற வாழை இலை இது அந்த ஹியூஜா இருக்கும். ஸோ பின்னால அது காத்துல இப்படி அடிக்குதுமா, நீ சமோ அது பெருசா காத்து அடிச்சுன்னா சில இடம்லாம் கிழிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்லி தலை மாதிரி கிழிஞ்சி லைக் அந்த ஷோல்டர் இருக்கு. ஸோ யாராச்சும் அவங்க வந்து பார்த்தாலே வந்து they will think போச்சவங்க நிக்குதுன்னு. அவன் பார்த்துட்டு அது போச்சவங்கன்னு சொல்லி அவன் ஒரு பிளாகே அந்த பிளாக் வச்சிருக்கான். அவன் போட்டோ எடுத்து அவன் அதை ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது ஆக்சுவலி நிறைய பேர் இதை பார்த்து தான் நீங்க போச்சவங்கன்றீங்க, இது போச்சவங்க இது வாழை இல்லைன்னு. So it could be that reason young time இருக்கும்போது அம்மா அதெல்லாம் பார்த்து எனக்கு காட்சியே வந்திருக்கு. ஆல்சோ ஐ ஹர்ட் திஸ் ஸ்டோரி. தெரியுமா சார், பேயிங்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து பொசஷன் தான் எடுப்போம். ஸோ யூனோ ஆஃப்டர் தே பொசஸ் they will take exorcism and they take the whatever the soul. So you know they will attach it to banana leaf. ஆமா, அவன் வந்து ஊசி நூடுல்ஸ் சொல்லும்போது அது வரும். ஸோ சில நேரத்தில் வந்து சில பேர் என்ன அந்த ஊசி வச்சு செக் பண்ணுவாங்க. என்னது இஃப் இட்ஸ் ப்ளீடிங் தட் மீன்ஸ் த திங் அந்த ஒரு சோல் அங்கே ட்ராப் ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மீத்து கூட இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஹர்ட்லாம். ஸோ நீ அந்த மாதிரி இருக்கும், அந்த பிளட் வந்துச்சுன்னா இட்ஸ் ஆக்சுவலி ஸோ லைக் ஒரு சோலை அங்கே வந்து அந்த நீ அது ஒரு சோலை லைக் அது இலையை வந்து குத்துறல ஸ்கின். ஸோ லைக் யூ ஆர் ட்ராப்பிங் த சோல் இன்டு த banana. They already trap, but if you put that and then you carry it. So sometimes they will dress up the banana leaf as people. சட்டை போட்டு வச்சிருவாங்க. ஓகே, நீ இப்பேச்சு பார்த்திருக்கேன், banana leafல போட்டா சட்டை போட்டு வச்சிருப்பாங்க. இது நான் பார்த்ததில்ல. நான் பார்த்திருக்கேன். அது வந்து குறி ஓட்டுறது அது வேறடா, ஸ்கேக்ரோ இருக்கு. ஆனா அந்த வாழை மரத்துல வந்து சட்டை போடுவாங்க. லைக் they put some kind of thing to indicate that there is something. எனக்கு யூசுவலி வந்து மரத்துல துணி அந்த மாதிரி கயிறு கட்டினா அது அந்த மாதிரி ஏதோ சொல்லி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சட்டை, ஏன்னா என் வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி சட்டை ஒன்று போட்டு இருந்தோம் பாட்டி கிட்ட. ஸோ என்கிட்ட இது சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை நானே. ஆனா இவங்க ஊசி குத்து வந்து நான் வச்சேன், ஏன்னா அந்த ட்ரீலயும் பிளட் வந்துச்சுன்னு எங்க சொன்னாங்களா. இந்த கதை நான் கேள்விப்பட்டேன், ரத்தம் வந்து ரத்தம் வருது. ஸோ மேபி அது ஒரு கதை இருக்கலாம். ஓ மேபி பிகாஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் banana leaf works. ஆமா, இல்ல ஏதாச்சும் நம்ம கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி நோண்டி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ஏன் ஸோ it could be not red, it could be some other darker color. அது because banana tree வந்து ஆக்சிடைஸ் ஆகுதுல, when அது வந்து நீ பால் எல்லா மரத்துலயும் பால் வரும், லைக் தண்ணி வரும், பால் வரும், லைக் சோ ப்ராபபிலி அது யாரோ குத்தி வச்சிருக்கலாம், தண்ணி வரும் மேபி. சோ எனக்கு தெரியல. சோ அதான். சோ நம்மளுக்கு ஒரு காலர் இருக்காங்க இந்த வாரம். எனக்கு தெரியும் காலர்ஸ் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போறோம். ஹலோ ஹலோ, உன் வாய்ஸ் கொஞ்சம் கரகரன்னு இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடு. வணக்கம். வணக்கம் சொல்லும் போதே யாருன்னு தெரிஞ்சிருக்கும்ல. வணக்கம் கிறிஸ் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அதுதான் நல்லது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லதா இல்ல கேட்டா கண்டுபிடிச்சாரு சந்தோஷப்படுறேன். கடுப்பா இப்ப போனேன்னு சொன்னா ஐயோ அதுக்கண்டி சொல்லிருக்கேன். வணக்கம் ஜீவன். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். உங்களை இன்ட்ரோ பண்ணிக்க. யாரு நீங்க? உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு நவீன். நான் சொல்றாங்க கால் பண்றேன். ஓகே, சோ சொல்லுங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? பிஃபோர் தட் நான் டேபிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்க கூட வந்து இன்னைக்கு வந்து பூர்ணன் இருக்காரு, கிரேஸ் இருக்காரு, அண்ட் ஜீவன் நான் பேசுறேன். ஸோ அதை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ஏன்னா அவங்கள பசங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணாம பொண்ணுங்களை மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு அது ஒரு கூட்டம் வந்துடும். ஸோ சொல்லுங்க ப்ரோ. இந்த ஸ்டோரி வந்து டியூரிங் மை டிப்ளமா டைம் இந்த மலேசியன் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். யூஸ்வலி 4 செமஸ்டர்ஸ் உங்களுக்கு ஹாஸ்டல் கிடைச்சிச்சுன்னா எப்பயாச்சும் ஒரு செமஸ்டர் வந்து ஹாஸ்டல் உள்ள கொடுக்க மாட்டாங்க. வாட் யூ மீன் ஹாஸ்டல் உள்ள கொடுக்க மாட்டாங்க? You have to stay somewhere at the place. Yeah, we need to stay outside. Oh, okay. எனக்கு தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நானும் வந்து we stayed outside. The owner கிட்ட பேசுறப்ப he said இந்த வீட்டு நீங்க எடுக்கிறது பிரச்சனை இல்லை, but then just a friendly reminder, இந்த வீடு வந்து லைக் ஒரு few years வந்து abandoned தான் இருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் வந்து வாட்டி போறோம். அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே செம்ம பேட் வைப். எப்படி ஃபீல் பண்ணீங்க? பிரச்சனை இருக்கு. லைக் எப்படி சொல்லுவாங்க, வெளியே வந்து லைக் நார்மல் அட்மாஸ்பியர் கூட பேசிக்கிட்டு இருந்தோம்.
சடன்லி லைக் இந்த வீட்டுக்கு போறப்ப நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் போனோம். அது அதர்ஸ் ஆல் கேம் லேட்டர் ஆன். ஓகே. நாங்க அந்த வீட்டுக்குள்ள போறப்பே லைக் என் ஃப்ரெண்டு வந்து ஹீஸ் அ நான் ஸ்ட்ராங் கை. எப்ப பார்த்தாலும் ஜோவியலா கிருஷ்ண மாதிரி ஜோவியலா சுத்திக்கிட்டே இருப்பான். கிறிஸ் ஜோவி சரி சொல்லு. ஸோ உள்ளுக்கு போனா அவனை பார்த்து ஏன்டா வீடு ஒரு மாதிரியா இருக்கு. இது வாசப்படியில் வெளியே வச்சுதான் ஜோவியலா வாங்கடா எல்லாம் நடக்கும். இனிமே நான் வாழணுமா அந்த அளவுக்குலாம் போல. சொல்லுங்க. அப்புறம் I saw a change in his behavior. Like அதான் அவனோட கேரக்டர் கிடையாது. லைக் ஏன்டா வீடு ஒரு மாதிரியா இருக்குன்னு. தென் I thought டேய் வீடுன்னு சுத்தம் பண்ணல, எல்லாம் அழுக்காக இருக்கு, ஒரு மாதிரியா தானே இருக்கும், ஏன்டா முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நானும் கூட்டு போயிட்டவனே. We started cleaning the house. ஹவுஸோட லேஅவுட் சொல்லிடுறேன். இட்ஸ் டபுள் ஸ்டோரி ஹவுஸ். மேல வந்து ஒரு சின்ன பால்கனி இருக்கு. இது வந்து இம்பார்ட்டன்ட் டீடைல். அது வந்து அடுத்ததுல நான் வரேன். மேல அந்த பால்கனி இருக்கும். ஸோ நாங்க ஹால்ல மட்டும் சுத்தம் பண்ணோம். பிகாஸ் we have to என்ன சொல்லலாம். ஸோ நாங்க என்ன பண்ணோம், லைக் ஹால்லாம் சுத்தம் பண்ணிட்டு கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் என்ன பண்ணோம், மேட்ரஸ் எடுத்து வந்து வெளியே போட்டோம். பிகாஸ் the hall is the only place we clean up. So அங்க மட்டும் தான் படுக்க முடியும். முதல் சம்பவம். ஸோ ஐ வென்ட் டு த வாஷ்ரூம் டு டேக் மை பாத். குளிச்சிட்டு இருக்கிறப்ப என்னோட பாத்ரூம், அந்த பாத்ரூம் விண்டோ வந்து லைக் இட்ஸ் நாட் ஃபுல்லி ஒப்பெக்கா இருக்கும் தெரியுமா. லைக் இட் ஹேஸ் லைக் ஸ்மால் லைன்ஸ். பிளரா இருக்கும் அதானே, ஃப்ராஸ்டட் கிளாஸ். ஸோ இஃப் someone was standing on the balcony outside the bathroom window, I can make out a figure, like வெளிய ஆள் இருக்குன்னு. You can make out the figure. முத்திருச்சோ என்ன பண்றது சொல்ல. காஜ் புடிச்சோ அந்த கண்ணாடி ஃப்ராஸ்டட்ல பாக்குறோம். சரண்டரானா எனக்கு தெரியலடா. அவ்வளவு பாத்துக்கோ, நல்லா பார், நன்றாக பார். யாரோ பால்கனில நிக்கறாங்க. Thought first it was my friend. They were trying to make a dumb joke, prank பண்ண பண்ணிட்டு இருக்கானுங்க போல அப்படின்னு. சோ நான் வந்து பாத்ரூம்ல கத்திக்கிட்டே லைக் வெளியே வந்துட்டு சுருட்டை கட்டிட்டு தான் வெளியே வந்தேன். லைக் பண்ணுங்க. பாத்துட்டா என்ன பாத்துட்டா என்ன கல்யாணம் பண்ண. அந்த மாதிரி இடத்துல இன்னும் கொஞ்சம் என்னது அந்த பியூர் தமிழ்ல கத்திக்கிட்டு வந்தேன். பியூர் தமிழ்ல பார்த்து விட்டான் என்னை பார்த்து விட்டான். அச்சச்சோ என் மானம் பறந்து விட்டது, என்னை காப்பாற்றுங்கள், என் மேல் உடுப்பை அவன் பார்த்து விட்டான். So வெளியே வந்து கத்திட்டு பாக்குறப்ப லைக் ஆல் ஆஃப் them were sitting on the table playing a game. அவனுங்க வந்து லைக் அவனுங்க நீ பார்த்துட்டு சிரிச்சிட்டு லைக் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தா நான் பாட்டுக்கு சரி கலக்கணக்கு இருக்கு நான் இங்க அப்படின்னு சொல்லி நான் போயிருப்பேன். They gave me a confused look. இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி அப்புறம் நான் அந்த இடத்துல போட்டுட்டு இருக்கும்போது இல்ல கை அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல வெளியே இவன் தானே குளிக்கணும். எல்லாரும் தெரியுமா திரும்ப அந்த வீடியோ இருக்குமே, அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூம்க்கு வந்துட்டு அவன் லேப்டாப்ல இருக்குது பிடிச்சி அப்புறம் ஸோ லைக் அவனுங்க எது சொல்லிதான் எடுத்தேன் நான் பாட்டுக்கு சரி இவனுங்க தான் பண்ணிருக்காரு சொன்ன நான் போயிருப்பேன். பட் தட் கன்ஃபியூஸ் லுக் ஜென்வலி ஃப்ரீக் மீ. அதை பார்த்துட்டு யார வெளியிட்டு இருந்தது, ஒரு மனுஷன் நிமிஷம் குளிக்க கூட கூடாதா அப்படின்னு அவன் பார்த்துட்டு நாங்க யாருமே வெளியே போலடா அப்படின்ட்டானுங்க. At first I didn't give it a thought, like நார்மல் இவங்க பண்றதை பண்ணிட்டு தெரியாத மாதிரி இருக்கானுங்க. But then the time for me to come out of the bathroom, because அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியாயிட்டு நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்தீங்கனாலே டேபிள பார்க்கலாம். இட்ஸ் நாட் லைக் ரொம்ப வந்து உள்ளுக்கா இல்ல. So the time for me to get out of the bathroom and see them, let's say one of my friends to prank me by standing outside the balcony, வீட்டுக்குள்ள ஓடி வரதுக்கு டைம் எடுக்கும். அப்பதான் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன், வெளியே வந்து ஆள் நடக்கிற சத்தமும் கேட்கல, அதே சமயத்துல மாஸ்டர் பெட்ரூமையும் பால்கனியும் கனெக்ட் பண்ணுறது ஒரு ஸ்லைடிங் டோர் திறக்கும் போது ஒரு ஸ்குவீக்கிங் நாய்ஸ் இருக்கும். சோ அந்த சத்தமும் கேட்கல, வெளியே நடக்கும் சத்தமும் கேட்கல. I was like பைப்புல பட் ஜெனுவன்லி ஃப்ரீக்ட் அவுட், என்னடா நடக்குது இந்த வீட்டுல அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலே லைக் ரொம்ப டவுன் ஆச்சு. பிகாஸ் லைக் வெளியே யாருக்கிட்டையும் பேச முடியல. I even met all of my friends personally. நான் கேட்டேன், நீங்க ஜெனுவன்லா பிராங்க் பண்ணீங்களாடா, நீங்களா செஞ்சீங்க. பட் ஆல் ஆஃப் them அப்படி இப்படின்னு சமாளிச்சு செமஸ்டர் எண்டிங் எங்க செமஸ்டர் பசங்க என்ன சொன்னாங்க, ஓகே we just have one small gathering, அதுக்கப்புறம் கிளம்புவோம். டிப்ளமா படிச்ச இடத்துல வந்து ஒரு few minutes எங்க வீட்டுல இருந்து ஒரு 15-20 minutes நீங்க
நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா ஒரு பந்தாய் வரும். அந்த பந்தாயில தான் கேதரிங். நாங்களும் பந்தாய் போயிட்டு கேதரிங் எல்லாம் முடிச்சுட்டு அரௌண்ட் 1:30 to 2 AM வந்துகிட்டு இருந்தோம். வந்துகிட்டு இருக்கிறப்ப we crossed by a cemetery. I think it was a Malay cemetery, I guess. Literally saw something like என்ன சொல்லுவாங்க on side of the road. இப்ப cemetery வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து ஆள் நிக்குது. ஆள் நின்றுட்டு இருக்காங்க. At first I thought like அவனும் நிக்கிறான் போல, இந்த நேரத்துல அவனுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போயிட்டோம். Then I started to notice என் கூட்டாளி வந்து அவன் காடியை ஸ்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். He was slowly increasing the car speed. So நான் லைக் அவனை கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் அவ்வளவு வேகமா ஓட்டிட்டு இருக்க? Because from the beach to the house ரொம்ப ஷார்ப்பான கர்வ்ஸ் இருக்கு, சில இடத்துல லைக் பட்டுன்னு ஏறி பட்டுன்னு இறங்கும். So I was like constantly asking him, என்னடா இல்ல ஏன் ஸ்பீட் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு வேகமா போயிட்டு இருக்காரு? அவன் இன்னும் நம்ம காடியை துரத்தி வந்துகிட்டு இருக்கடா அப்படின்னு. நான் பார்த்துட்டு என்னமோ துரத்தி வந்துட்டு இருக்கேன். சைட் மிரரை பாக்குறேன். லைக் அது வந்து உருவம் வந்து ஃபாலோ பண்ணல. பட் தென் ஐ சா லைக் பிளாஸ்டிக் பேக் மாதிரி காடி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எங்கடா அவன் ஓட்டுற வேகத்துல நம்மள எல்லாரையும் பேய் ஆக்கிற போறான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். பரவாயில்ல, அது நீ எங்க சாவடிச்சிருடா. அந்த ரோடோட ஸ்பீட் லிமிட் 60 kilometers per hour. He was almost hitting 100. அது வளவல. நான் சொல்லிட்டு இருக்கேன், காடி ஸ்லோ டவுன் பண்றா, எதுக்குடா அவ்வளவு வேகமா ஓட்டிட்டு இருக்க அப்படின்னு. தொத்துறாரு. அந்த ஏரியா எங்க ஏரியாவையும் அந்த இன்னொரு பிரிக்கிறது வந்து ஒரு மஸ்ஜித் இருக்கும். அந்த மஸ்ஜித் தாண்டதுக்கு அப்புறம் the thing like எப்படி சொல்லுவாங்க, it didn't vanish like பட்டுனே like புஃப்டா like ஒரு வாட்டி டிஸ்கார்ட்ல கூப்பிட்டு like இத பத்தி like சும்மா like ஜோவியலா பேசிட்டு இருக்கும் போது அவனும் லைக் அவனோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணா. நான் இப்போ கேட்டேன், ஏன்டா வீட்டுல இருக்கிறப்ப சொல்லல, நான் வீட்டுல பைத்தியம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு. அதான் ஆல்ரெடி நீ பயந்து போயிருக்க, எதுக்கு இன்னும் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. ஸோ அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா, அவன் ஒரு நாள் வந்து அவனோட இன்னொரு கூட்டாளி வீட்டுல அவனோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சுட்டு லேட்டா இருந்திருக்கான். லேட்டானா அதான் வீட்டுக்கு வந்துட்டு as usual வந்துட்டு காலை கழுவிட்டு அவன் மேல போய் லைக் என் கூட வந்து தூங்க வந்தான். ஸோ லைக் யூஸ்வலி எங்க பாய்ஸ் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா, anyone who is last to sleep ஸ்லைடிங் டோர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு கர்டன் இழுத்து விடணும். பிகாஸ் when the sun rises அந்த சன்லைட் வந்து லைக் அந்த கர்டன் துணி லைக் மூடலைனாலோ இல்ல ஸ்லைடிங் டோர் திறந்திருந்தாலும் it will directly hit our face. அன்னைக்கு அது அவன் பண்ணல. ஸோ அவனும் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஜாமத்துல வந்து லைக் அவன் திடீர்னு எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்சு பாக்குறப்ப பெல்கனில வந்து லைக் அவன் லைக் பெல்கனி டேரக்டா பாக்கல. பட் தென் ஹி சா பெல்கனி வந்து ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. பிகாஸ் பெல்கனி லைட் சாத்தல. ஸோ த ஷேடோ வாஸ் காஸ்டிங் இன்சைட் த மாஸ்டர் பெட்ரூம். திரும்பி எங்களே பார்த்தான். நாங்க 2 பேரும் அங்கதான் படுத்திருந்தோம். சார் அது வந்து லைக் இதுதான் வந்து மேஜர் இன்சிடென்ட். பட் சில சமயம் லைக் நானே அந்த வீட்டுல இருக்கிறப்ப இது சோஃபால படுத்துங்கிறப்ப லைக் ஐ ஃபெல்ட் லைக் சம்ஒன்ஸ் வாட்சிங் மீ. லைக் பின்னாடி படியில நடக்கிற சத்தம் கேட்கும். ஐ திங்க் லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்தேன். பாட்காஸ்ட்னா உங்களோட இல்ல, வேற பேய் பாட்காஸ்ட். செருப்பால அடிச்ச மாதிரி கேளுங்க. பாட்காஸ்ட்னா உங்க உடனே பாட்காஸ்ட் ஓனர் மாதிரி பேசுவீங்க. பாட்காஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்க வராரு. அவனே சொல்லியே சரி கேட்கும் போது என்னாச்சு? நான் சொன்ன the car incident. அந்த பாட்காஸ்ட்ல வந்து அங்க இருந்த ஒரு கெஸ்ட் வந்து அவரோட கம்பவுண்ட் வந்து நாங்க டிப்ளமா செஞ்ச இடத்துலதான் இருக்கு. Like what he said, and the story simplify பண்ணோம்னா I actually know where the kampong is and it's actually quite nearby to the rental house we live. So rental house na rental house இல்ல nearby mental house. அப்ப பைத்தியக்காரன் தான் வந்திருக்கான். பைத்தியக்காரன் பேசிட்டு அவரும் so அவர் சொல்லிட்டு இருந்தாரு லைக் when so like ஒரு ஆள் வந்து black magic கத்துக்கணும்னு சொல்லிட்டு like he disturbed one of the graves there. So அதனால வந்து I think they let out a பொங்கன். அதனால like exactly என்னன்னு டிஸ்டர்ப் பண்ணாங்க, என்னன்னு அதை கச்சா பண்ணாங்கன்னு தெரியாது. பாட்காஸ்ட் சொன்ன டேட்டையும் நாங்க டிப்ளமோ படிச்சிருந்த டேட்டையும் நான் கம்பேர் பண்றப்ப it was almost the same time. And usually வந்து எங்களுக்கு நாங்க லேட் நைட் கிரேவிங்ஸ் இருக்கு சாப்பிட போறோம்னா அங்க ஒரு பர்கர் ஷாப் இருக்கும். அந்த பர்கர்காரன் வந்து ராத்திரி ஒரு 9 அவ்வளோ லேட் ஞாபகப்படுத்தி இருக்க ரொம்ப நாளாச்சு. சொல்லுப்பா.
வெட்டி வெட்டி சொல்லாதப்பா, வேற மாதிரி கேக்குதுல. யூஸ்வலி ஒரு மாதிரி கடையை திறந்தா கடை சாத்திரத்துக்கு விடியகள் மணி 3000. அப்படி சொல்லுப்பா. ராத்திரி 9 மணிக்கு தான் தரப்பா. அப்படி விட்டு சொன்னா மணி யாரு? அவனுக்கே அவன் திறக்கணும். தப்பு என்னது நான் தெரியுமா பேசிருக்கேன். அதான் சொல்லியிருக்கான். சரி சொல்லுங்க. அப்புறம் அவன் கடை திறக்கிறதுல வந்து he was very consistent. Like அவன் யூசுவலி ரொம்ப லீவ் எடுக்க மாட்டான். ஒரு கடை 2 கடை இல்ல, ஊரு மட்ட கடை வச்சிருக்கான். எல்லாம் மணிக்கா. No money, no honey. So but then நான் அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப, அதாவது அந்த கா இன்சிடென்ட் அந்த கா சம்பவம் நடக்கிறப்ப லைக் ஒரு few weeks அந்த கா பெரனாமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. தம்பி இதுக்கப்புறம் நல்லா பேச கத்துக்குவாரு. எந்த தம்பி? இந்த தம்பி தான். அந்த கா இன்சிடென்ட் வந்து ஒரு few days prior அவன் மேமாங்க லைக் கடை திறக்கிறது இல்ல. நீ எப்படி இருக்க? அங்க ரொம்படா. Okay, shut the fuck up. Okay, bro, நீங்க சொல்லுங்க. யாராவது கண்ட்ரோல் பண்ணி வைங்க சார். மூட்டு பின்னாடி போங்கடா. மூட்டு தம்பிங்க சும்மா உட்காருங்க. ஏய் சும்மா கண்டிப்பா இந்த பக்கம் வந்து எடிட்டர் லூசு கம்யூனிட்டி நிப்பாட சொல்லுவான். ஓகே டேய் தம்பி கதை சொல்லுப்பா. தம்பி கதை சொல்லுங்க. யோ கதை சொல்லியா. ஸோ அந்த பாட்காஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, சேவை டிஸ்டர்ப் பண்ணது அன்யூஸ்வலி அந்த இடம் அந்த கம்பவுண்ட் வந்து ஆஃப்டர் 7 o'clock வந்து லைக் சைலண்ட் ஆயிரும். யாரும் ரொம்ப வெளியே போக மாட்டாங்க, ரொம்ப வெளியே போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஒன்னே வச்சு பாக்குறப்ப நானே எவ்வளவு சிரிப்பு வராத மாதிரி நடிக்கிறது. ஒண்ணு கண்ணை வச்சு பாப்பாங்களா? அப்படி இல்ல. when I compared both of the incidents, நீதானே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. it makes sense. சரி சொல்லுங்க. இது பெருசா இருந்துச்சு. இதுதான் பெருசா இருந்துச்சு. அப்புறம் then after that diploma முடிச்சிட்டோம். also came back la. அதுக்கு கதை முடிஞ்சா. அவன் வெறுத்துட்டான். 2 years later ஆச்சு. அவன் வெறுத்துட்டான். அவன் actually ஒரு இன்சிடென்ட் சொல்ல. நம்ம கலாச்சி. அப்புறம் when comparing the both incidents, then at the time it made sense to me la. Like அந்த கம்பவுண்ட் வந்து இது லைக் இந்த பொன்டானா மராயாவ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. So ஊர் சுத்து அலைஞ்சிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து லைக் அட்லீஸ்ட் I knew I was not going crazy. Somehow you all managed. படிச்சு முடிச்சு வந்துட்டோம். ஓகே சோ இப்போ இந்த டிஸ்டர்பன்ஸ்ல இல்ல தான உங்களுக்கு? இப்போ இல்ல, because இப்ப சொன்னல இந்த full experience வந்து when I studied diploma in Johor. நான் வந்து ஸ்லாங்கோல இருக்கேன். So yeah, எதுவும் பெருசா டிஸ்டர்ப் like luckily nothing came back with me. ஓ அப்ப இந்த சம்பவம் ஜேபில தான் நடந்ததா? Yeah. Okay, thank you so much bro, உங்க கதையை ஷேர் பண்ணதுக்கு. ரொம்ப கலாச்சிட்டோன்னு நீங்க கோச்சிக்காதீங்க. வீடியோல நான் வந்து டோசாப்ப கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ரோட் வந்து உங்களோட காரா ஹைவேயா அந்த இன்சிடென்ட் பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அது வரைக்கும் ஃபுல்லா பாத்துட்டேன். ஏற்கனவே பேசிருக்கோம். அதுல ஓகே thank you so much for watching. Okay, thank you. Okay, bye.
நான் எதுவும் சொல்ல வந்திருந்தேன். நானும் ஒன்று சொல்ல வந்தேன். இல்ல தம்பி நானும் மறந்துட்டேன். இல்ல 9 மணிக்கு 9 இல்ல அண்ணன் புகர் கடை அண்ணன் ஒரு 9 மணிக்கு தான் நான் சரி சிரிக்க வேணாம் உட்காந்துருந்தேன். நீ பாட்டுக்கு சொல்லிட்டு அவன் கவுண்டரா கொடுத்துக்கிட்டு இருந்தான். கரெக்டா டைமிங் கரெக்டா. தம்பிங்கெல்லாம் வந்துட்டாங்க. தம்பிங்க சும்மா இருங்க, தம்பி சும்மா இரு. எனிவேஸ் வந்து நம்ம வந்து ஷோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கிறிஸ்மஸ், இது கிறிஸ்மஸ் சீசன். ஸோ உங்களுக்கு நீங்க வந்து கிறிஸ்மஸ்லாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஆனா ஒன்று தெரியுமா, ஒண்ணு மேல பிடிக்கிற இல்ல கீழே தாங்குற என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல. ஜிங்கிள் பெல் இப்பதானே ஜிங்கிள் பெல். டேய் ஜிங்கிள் பெல் வந்து அதான் இப்படி இருக்கும்டா ஜிங்கிள் பெல். ஓ இப்படிதான் பிடிப்பியா பெல்ல. ஸோ வந்து கிறிஸ்மஸ் அப்போ நீ வந்து இந்த கிராம்பஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாட்டி சில்ட்ரனை பனிஷ் பண்ற ஆள் வந்து கிராம்பஸ். நாட்டி ஸோ சாண்டா கிளாஸோட ஹிஸ்டரி என்னன்னா, இட்ஸ் அ மித் வேர் பீப்புள் கிஃப்டிங், யூ கெட் கிஃப்ட் இன் தி மார்னிங் அண்ட் இஸ் perpetuated that is Santa Claus. It's actually Coca-Cola வந்து இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினா பார்த்தாங்க. ஸோ அதனால வந்து சாண்டா கிளாஸ் இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் வந்து இதே நேரத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான கிராம்பஸ் அதெல்லாம் இருக்கும். இன்னொன்று இருக்கு ஃபாதர் விப்பர். ஃபாதர் விப்பர் இது ஃப்ரெஞ்ச் வந்து விப் பண்ற மாதிரி. ஓகே, அவன் வந்து கிராம்பஸ் மாதிரி தான் கிராம்பஸ். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா பிள்ளைங்களை வந்து அறுத்து போட்டு கொலை பண்ணுவான். So during Christmas, to tell the kids a scary story, they say Father Whimper was part of Christmas. So நீ naughty listல இருந்தானா Father Whimper வந்து உன்னை வந்து பிடிச்சு பனிஷ்மென்ட் கொடுப்பாங்க. பேசிக்கலி ஒரு பூச்சாண்டி கதலா. பூச்சாண்டி கதை. ஆமா பூச்சாண்டி கதை. ஆமா இப்ப மாத்தி கிறிஸ்மஸ் சொல்லிட்டாங்க. Father Whimper. Yeah, but the only problem is இவன் நிஜமா ஒருத்தன் வந்திருக்கான். ஓ ஓகே. பிள்ளைங்கள இது எங்க நடக்குது? 4th or 5th centuryல பிரான்ஸ்ல. ஓகே. ஐ மீன் இந்த நம்ம வந்து இப்பதான் பிரான்ஸ் கூப்பிடுறோம். அந்த காலத்துல அது வேற பேர். ஓகே. சோ ஃபாதர் விம்பர்னு கூப்பிடுவாங்க. சோ அவர் வந்து பிள்ளைங்களை கடத்தி கொலை பண்ணிருக்காரு. சோ என்ன பண்ணிருக்காங்க, கிராம்பஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொன்னும் இருக்கு. ஐஸ்லாண்டிக் வந்து 12 பேர் வந்து லைக் லிட்டில் சாண்டா கிளாஸ் மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த லிட்டில் டுவார்ஃப் மாதிரி they also do the same thing, but their story was much more horrific. So their story was, அந்த காலத்துல வந்து தெரியுமா அந்த வைக்கிங்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல அந்த வைக்கிங்ஸ் இருக்கும்போது அவங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப பிளேஃபுல் ஆனால் ரொம்ப வைலண்டான உன்னை வந்து வெட்டி தாக்குறதுல வருவாங்க. க்ளோஸ் டு 80 people in that Viking group. இந்த கதையை சொல்லி government told them not to tell this story. It's Icelandic thing. The Yule lads. அவங்க பேர்லா the Yule lads and Grilla. It's an Icelandic இது. So அவங்க வந்து இந்த மாதிரி கொலை பண்ண. ஸோ த கவர்மெண்ட் ஹேட் டு இன்டர்வீன் அண்ட் டெல் தட் டு நாட் டெல் தி ஸ்டோரி டு யுவர் கிட்ஸ் எனிமோர். பிகாஸ் இட் வாஸ் இன்வால்வ் ரியல் லைஃப் மர்டர்ஸ். உங்களுக்கு வந்து நைட்மேர் வருதா? நிஜமா நைட்மேர். அண்ட் ஆல்சோ இட் பிகேம் லைக் அந்த குரூப் வந்து ரொம்ப பிரபலப்படுத்துற மாதிரி இருக்கு, மாசா கொடுத்துற மாதிரி. ஸோ அதனால சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ there was a lot of against all this. ஸோ கிறிஸ்மஸ் அப்போ நான் நினச்ச கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்மஸ் தான். ஸோ நாட்டி லீஸ்க்கு இந்த கிராம்பஸ், இந்த பாப்பா ஃபாதர் விம்பர் அதெல்லாம் வந்து நிஜமா வந்து உன்னை பனிஷ் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த நாட் கிராம்பஸ் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க நாட் லிஸ்ட்ல ஒன்று இருக்கணும், பட் இந்த மாதிரி இருக்கும். கிராம்பஸ் தான் எப்படி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபாதர் விம்பர் இது வந்து என் மீத்த நிஜம் சொல்லுவது பிரான்ஸ்ல எப்படி கேள்விப்பட்டிருக்காங்க, ஐஸ்லாண்டிக் கண்ட்ரில நிறைய கண்ட்ரில வேற மாதிரி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா சில கண்ட்ரில வந்து சாண்டா கிளாஸ் இஸ் கன்சிடர்ட் as a demon. ஆமாவா? is a demon that will come and capture you and steal your food. ஓகே. ஸோ நீ அதே யோசிச்சு பாரு. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கு. ஸோ சாண்டா கிளாஸ் இஸ் a demon version and as a ஆனால் சாண்டா கிளாஸ் ஒரிஜின் வந்து ஆக்சுவலி இஸ் perpetuated by Coca-Cola. ஹாலிடேஸ் அப்போ செல் பண்றது Coca-Cola வச்சாங்க. அவங்க ஃபேமஸ் ஆக்குனது தான் இந்த சாண்டா கிளாஸ். இந்த கதிரை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு சர்ச் இருக்கு, ஷேப்பல்னு. ஸோ ஷேப்பல்னா இந்த காயருக்குலாம் போவாங்களே, ஷேப்பல்னா இந்த சர்ச் ஹால் மாதிரில ஷேப்பல். ஸோ ஒரு காயர் குரூப் வந்து காயர்ஸ்னா அவங்க வந்து வீடு வீடாக போயிட்டு இந்த சிங் பாடுபடாங்க. ஸோ இந்த காயர் குரூப் வந்து ஒரு காலத்துல வந்து வீட்டுக்கு போய் பாடி இருக்கும்போது இது ஸ்டார்டட் பீயிங் ஹெவி ஃபாலோ வந்துருச்சு. ஸோ ஹெவி ஃபாலோ இவங்க வந்து இந்த ஷேப்பல் இருக்குல்ல, ஸோ எல்லாரும் இந்த ஷேப்பல்ல போய் உழுக்கு பூந்துட்டாங்க. குளிர்னு சொல்லிட்டு இந்த நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு வந்து அந்த ஃபயர் வுட்ல வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எரிச்சிச்சு they were sleeping bonfire மாதிரி like inside the chapel they small fireplace to heat up. அந்த காலத்து மாதிரி ஹீட்டர்லாம் இல்ல, இது ரொம்ப நாள். ஓகே
ஏன்னா நான் சொல்கிறேன் ஏன்னு. ஸோ அது வந்து அந்த ஃபயர் ஷாப்பில் இருக்கும்போது but it became so cold. Do you know it's so cold? அவங்க படுத்துட்டு இருக்காங்களே, the floor got so cold that it froze them all in the morning. ஆமா, காலையில் எந்திரிச்சு தொடச்சு பார்க்குறாங்க, எல்லாம் ஃப்ரோசன் பண்ணி அப்படியே உட்காந்துருக்காங்க, ஸ்டாச்சூஸ் மாதிரி இருந்திருக்காங்க. And the fire all was still burning and they're still frozen. So because it was so cold. So இதை நினச்சி இந்த clear the chapel and everything, all they clear it. But every eve of Christmas, காத்து எப்படி வருது திரும்ப ஒரு காத்து வரும், you can hear them singing. கீழே அவங்க இறந்துட்டாங்களா? இறந்துட்டாங்க. ஓகே. ஆனால் எவ்ரி கிறிஸ்மஸ் ஈவ்ல நீ நடத்து போனா அவங்க சொன்னாங்க சர்ச்சில் ஒன்று ஷாப்பிள் சத்தம் இருக்காது, ஆனால் அந்த காத்துல இருக்குல்ல, காத்துல வந்து அந்த பாடல் அவங்க பாடுற பாட்டு கோரஸா பாடுற மாதிரி கேட்குமா. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லுங்க இந்த ஷாப்பிள் வந்து இப்படி இருக்குன்னு ஷாப்பிள் போய் பார்த்துருக்காங்க இங்கிலீஷ். ஸோ ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இது எவ்வளோ டீமார்க் பண்ணிருக்கு, ஒரு 1800s ஒரு ரிப்போர்ட்டர் நான் போய் டீபாங்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிருக்கான். ஷாப்பிள் உட்காந்துட்டு அவன் எழுதியிருக்கான், சரி என்னென்ன இருக்குன்னு பார்க்குறேன். அவன் டாக்குமெண்ட் பண்ணி இருக்கும்போது he didn't hear anything. After a while he started hearing the chapel thing. பார்த்துட்டு இங்கே வருது. ஸோ அவன் வந்து சர்ச்செல்லாம் அந்த ஷாப்பெல்லாம் சுற்றி பார்த்துருக்கேன், யாரும் இல்லாமல் அந்த சர்ச்சில் கேண்டல்லாம் அந்த காலத்தில் வச்சிருப்பாங்களே, அந்த கேண்டல்ல அவன் கேண்டலை பார்க்குறான். when he looks down he sees shadows of the choir group where they were burned. You can see all the shadows. So the candle is lighting up their shadows. You can see, and the shadows are not still, they're moving. He cannot hear them. Like you cannot hear like அப்படியே சத்தம். இது church அது chapelல. But you can hear like அந்த காத்தோட்டமா வர சவுண்ட் கேக்குது மஃபுல்லா. இல்ல லைக் சில காத்து வந்து இந்த விசில் ஊதுற மாதிரி இருக்கும், விசில் ஊதுற மாதிரி, இது விஸ்பர் மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஆளுக்கு பாடுறது சத்தம் கேக்குது. ஸோ இவன் வந்து லைக் he anyone as அந்த காலத்துல he freaked out. கேமரால he freaked out. He didn't tell this story for a very long time until his deathbed. Deathbed over. Then it was confirmed that everyone heard the same thing. எல்லாரும் அதே கேட்டு இருந்தாங்க, யாரும் சொல்லல ஷாப்பல் இருக்கு. ஆனா இதுல என்ன அந்த டவுன் பீப்புள் பிலீவ் பண்றாங்கன்னா, இட்ஸ் a calling is one they are singing because they could not sing their last song. Okay. Second thing is they believe that is singing to call out anyone who's lost during Christmas. So that they can come back. So it's not a demonic it's like good thing தான். It's just calling you back. It's a siren மாதிரி. தெரியுமா கடல்ல சைரன் கேப்புன்னு சொல்லுவாங்களா, வார்னிங்ல இல்ல சைரன்ல. ஓகே. கடல் வந்து சில நேரத்துல வந்து ஸோ இது வந்து டிவேட் பண்றது. ஸோ சோல்ஜர்ஸ் வந்து சில நேரத்தில் கடல்ல போய் விழுந்துருவாங்க. ஓகே. லைக் தே வில் கமிட் சூசைட் பை themselves. You know what? நீ ஷிப்ல இருக்குன்னு நீங்க இருக்கலாம், they can hear people singing a siren song. ஓகே. ஸோ நீ பிளாக் பேந்தர் பார்த்தல, அவங்க ஒரு பாட்டு மாதிரி ஒரு சைரன். ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்து நீ கடல்ல ரொம்ப கேட்கலாம். ஆக்சுவலி இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி நிறைய இந்த போட் மீனவர் தான் ஆக்சுவலி ஒரு காய் வந்து டிக்டாக்ல ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கோம். அது வந்து ஒரு விதமான கத்துற சவுண்ட் கடல்லையே அது பாட்டு மாதிரியான அந்த பாட்டுல நீ இந்த ஹிப்னோடைஸ் ஆகி கடல் செத்துருவ. we don't know what we're doing. So like lot of people when they in night they have to put like ஒன்னு வந்து நீ வந்து ஈஸியா நீ வந்து உன் ஃப்ரெண்ட் வச்சு நிறுத்துறோம். So they say they wear நீ அந்த muffles எல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பாய்ப்பாங்க. So because it's very is actually not even a myth, is considered like a other mermaid னு சொல்வாங்க. ஆனா இது சயின்டிஃபிக் என்ன, கடலோட அந்த அலைனால you are getting drowsy, you see like அந்த லீஃப்லாம் பார்க்குற அந்த மாதிரி இருக்கும். பட் பீப்புள் ஹேவ் சீன் mermaid and all this thing. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு இந்த ஷாப்பல் இருக்கு. the chapel is still there, but they say during is abandoned. The chapel is abandoned, but they say it's an abandoned chapel that is filled during Christmas. So it's the legend is the chapel will never be empty during Christmas. Nobody goes to the chapel. So full ஆள் இருப்பாங்க, ஆனா அங்க ஆள் நடமாட்டமே இருக்காது. So that is the இது வந்து சென்ட் ஜார்ஜா சென்ட் மைக்கேல் சர்ச்னு ஷாப்பல்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு மித் அங்கே இருக்கு. ஸோ அதே நேரத்தில் இந்த கிராம்பஸ் அதெல்லாம் இருக்குல்ல, நிறைய மித்ஸ்லாம் இருக்கு. ஆனா இந்த ஷாப்பல் மித் வந்து ஒரு காயர் புதுசா இருக்கு. காயர் வந்து ஸோ கிறிஸ்மஸ் அப்போ இது வந்து கெட்டதில்ல. ஸோ whoever is lost, ஸோ அவங்க நிறைய பேர் வந்து அந்த ஹோம்லெஸ் பர்சன் வந்து அந்த பாட்டு கேட்டே அங்க வந்து தங்குவாங்க. ஆமா, அங்க வந்து உட்காந்து பாட்டு எனக்கு என்ன பாட்டு அவங்க நான் அனிருத் மாதிரி இல்ல, அது வந்து லைக் the wind brings the sound. So அது சில like vibration all will like attract you, right? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி
I'm not sure whether it's true or not. சில பேர் சொல்லுவாங்க இப்ப இந்த சங்கு தெரியுமா, சங்குல வந்து நீ வந்து கடலோட அலையை அந்த மாதிரி I've heard it before. நீ அந்த கடல்ல கேட்கலாம். ஆமாவா? கேட்கலாம். நீ கேட்டது இல்லையா? நான் ட்ரை பண்ணிருக்கேன். அது சங்கு போது என்ன சங்குன்னு. சோ நீ வந்து நீ கடல்ல விட்டு அது வந்து you have to take very like நீ வந்து இவ்வளவு பெருசா ஊதுறதுல இவ்வளவு சிறுசா இருக்கும். சோ it be like ஊதுற மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, அதனால அது இது முள்ளு வரும். ஓகே, நீ அது எடுத்து வச்சனா அந்த அலைய சத்தம். ஆமாவா? நான் ட்ரை பண்ணேன். அலைய சத்தனா like little of it you can hear an echo like உன்னோட blood flow இருக்குல அதங்க உனக்கு கேட்கும். actually நீ அவ்வளவு கிட்ட வச்சா உன் blood flow நீ சைலண்டா ரூம் பண்ணனா you actually can hear your blood flow. If you go to very silent you can hear blood flow. So people think there is a waves coming. So and இது it's echoing back like that. ஆனா அது வந்து கேக்குற அலைகள் மாதிரி தான் இருக்கும். actually like vibration, இப்போ like for இந்தியன்ல இருக்குல, that ஓம்னு சொல்லுவோம். like அந்த ஓமே வந்து is actually like ஒரு it when you say that it releases like a calm vibration. It is actually not om, is a u im. It's the only phrase only antல அந்த வார்த்தை வந்து your நாக்கு வந்து படாது. try to say a u im, உன் நாக்கு படாது. ஸோ அந்த ஹம்மா வருதுல அந்த வைப்ரேஷன். ஸோ திஸ் இஸ் சம்திங் மை ஃபாதர் டு ஓம் இருக்குல்ல இஸ் ஓகே. நீ வந்து ஸ்பேஸ் டீஸ்பேஸ் பண்ணனா இஸ் the ஓம் வைப்ரேஷன் இருக்குல்ல that frequency is what the space frequency is. Our space frequency of the universe. Okay. So om is actually is vibrating you. So om சொல்றது நீ வந்து you're vibrating the frequency to the like the space. Universe oda frequency. So you're vibrating to yourself. So நிறைய பேர் அது மெடிடேஷனுக்கு அந்த வைப்ரேஷன் கூட. So அது ஒரு தனி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ணனா அது ஒரு தனி டாபிக்கா இருக்கும். இந்த ஓமோட எவ்வளவு பவர்ஃபுல். apparently some people தெரியுமா அந்த இப்படி இந்த மெட்டல் ரிங் வச்சு இப்படி அடிச்சு இப்படி தட்டுறாங்க. அது okay பாத்துருக்காது. அது sound healing. There is also the frequency of om. Okay. So om is the easiest way for you to reach actually, the frequency. the sound system oda spiritual is actually every Hindu மட்டும் இல்ல, part of every religion. Once upon a time bell வந்து அந்த gong வந்து very important. Churchல இருக்கும், Tibetan Buddhism Hinduல இருக்கும், like a lot of places. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல அது ஒரு வெறும் ஹிந்துவோட மெத்தட் மாதிரி ஆயிடுச்சு. Hindu and Chinese Taoism, Buddhism அந்த மாதிரி. ஆனா அந்த choir வந்து maybe it's a myth or legend lah, what I'm saying. But people who went there, like நீ போய் கொஞ்சம் போஸ்ட்ல பார்க்கலாம். சில பேர் I've been to the church and it soothes me, it keeps me warm. So it's like எனக்கு நடந்தது மத்தவங்க நடக்க கூடாதுன்னு அந்த சர்ச் கிறிஸ்மஸ் அப்போ நீ சந்தோஷமா இருக்கலாம். So whoever is lost, நீ வந்து தெரியாம ஊருக்கு வந்து தெரியாம இருக்க எங்க போத்துற அது அவனை சர்ச் கூட்டிட்டு உடனே அந்த சர்ச் ஒரு நல்ல விதத்துல கூட்டிட்டு வந்துடும். ஸோ எனக்கு தெரியும் நாங்கள் பேய்க்க தான் பேசுகிறோம், ஆனால் கிறிஸ்மஸ் அப்போ இது ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லலான்னு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு சே இந்த வருஷம் இதான் கடைசி எபிசோட். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு சே வந்து ஒரு ஹோல் 2024 வந்து உங்க கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஆமா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே thank you so much. நாங்கள் வந்து இவ்வளோ இடத்துக்கு வந்ததே உங்களால தான். ஸோ அடுத்த வருஷம் ஒரு லைவ் ஷோ வரப்போது, அது வந்து நடக்கிறது முக்கியமாக காரணம் நீங்கள் தான் இருப்பீங்க. அதாவது 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சோன்னே நாங்கள் லைவ் ஷோ பண்ணுறோம். அந்த லைவ் ஷோவில் உங்களுக்கு 4-5 சர்ப்ரைசஸ் இருக்குது. நாங்கள் இந்த ஷோ வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு இருக்கோம். ஆமாம். ஸோ உங்களோட வேலை என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷோக்கு வந்துருங்க, ஷோக்கு வருங்க. ஆக்சுவலி போன வாட்டி வந்து நாங்கள் ஒரு கூட்டம் நினைச்சோம், ஆனால் நிறைய வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ணலான்னு ஐடியா இருக்கு. பாதி சப்ஸ்கிரைபர். ஸோ இல்லை போனது வந்து ஒரு 180 people தான் திறந்தோம். 180 பிகாஸ் நாங்களே அடிச்சோம், அவ்வளோ பேர் வரமாட்டோம். ஆமாம். இந்த வாட்டி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இந்த வாட்டி வந்து ஒரு டபுளா? ஆமாம், டபுள். அதோட டபுள் அல்ல 300 பேருக்கு வைக்கலான் இருக்கோம். ஆனால் இந்த தடவை வந்து we might not be doing it for free because we just want to. ஏன்னா போன தடவை வந்து 90% என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீனால டிக்கெட் புக் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட் வந்து அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ என்ன ரொம்ப லாஸ்ட் மினிட்னால நிறைய பேர் வெயிட் பண்ணவங்களுக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டுது. லக்கி வந்து சில பேர் வந்து வாக்கின் பண்றதுக்காண்டி வந்துட்டாங்க. ஆமா, ஸோ அதனால தான் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ நோ தட் we might put a price on it but not like too expensive. 50-60 அந்த மாதிரிலாம் வராது. ஒரு படத்துக்கு டிக்கெட் எவ்வளோ வாங்குறீங்க அவ்வளோ. ஏன்னா நாங்கள் வாரம் படம் தான் ரிலீஸ் பண்றோம். நீங்க நம்பாட்டியும் இல்லையோ அதான் நெசம். ஆனா அந்த எபிசோட் வந்து லைவ் பண்றதுல இந்த தடவை வந்து கொஞ்சம் ஃபன் கேம்ஸ்லாம் இருக்கும், என்ஜாயபிளா இருக்கும். ஆனா அதுல காலர் இருக்காது. ஸோ அதனால காலர் ரிப்ளேஸ் பண்ற கெஸ்ட் வருவாங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச கெஸ்ட் மேபி வருவாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு யாரு போன வாட்டி வந்தவங்க இந்த வாட்டி யாராச்சும் வரணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு சே
I personally appreciate all of y'all for watching Toss Up and accepting us. So New Year's சொல்ல போறியா New Year's க்கு? Of course, I mean, இது வரைக்கும் எனக்கு டாஸா ஃபேன் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் லைக் ரியலி they don't hesitate to say hi or approach me, say really நல்லா பண்றீங்க, நல்லா thank you so much அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது என்கரேஜிங்கா ரொம்ப இருக்கு. முதல்ல வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு ஒரு பையன் இருக்கு, ரொம்ப கலாச்சி பேசணும். பட் தி திங் இஸ் ஓகே, இது எங்க லிமிட் இவ்வளவு தான். ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு கூட்டம் வந்துச்சுல, அந்த கூட்டத்தோட 1 year கரெக்டாக 1 year வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பேர் வந்து நீங்கள் எங்கே போனாலும் அடுத்த எபிசோட் எப்போ வருது, என்ன பண்ண போகிறீங்க, இப்படி தான் இருக்கீங்க. ஸோ என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். ஸோ அதனால வந்து தேங்க்யூ ஃபார் 2024 ஃப்ரம் டாஸா. Yes. So with that being said, my name is Jivan. I'm Krish. I'm Davi Upunan. We'll see you on the next episode. Ciao.